அருமையானவர்களே, ஹிஜ்ரத்து பயணமும் அது கற்றுத்தந்த சகோதரத்துவமும். இறையருளால் நம் எல்லோருக்குமே ஹிஜ்ரத்தினுடைய வரலாறு ஓரளவுக்கு தெரியும், அப்படிதானே? ஹிஜ்ரத் என்பது அதனுடைய வரலாறு நம் எல்லோருக்கும் தெரிந்த ஒரு செய்தி. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருக்கலிமாவை மக்காவில் சொல்ல ஆரம்பித்த போது 40 ஆண்டுகளாக கூட பிறந்தவர்கள், தன்னோடு சேர்ந்து வாழ்ந்தவர்கள், எப்போதும் நபி மீது நல்லபிப்பிராயம் கொண்டவர்கள், உங்களை மாதிரி ஆள் இந்த மக்காவிலேயே இல்லை என்று சொன்னவர்களெல்லாம் 39 ஆண்டுகள் முடிய இந்த வார்த்தைகளை சொல்லிக் கொண்டிருந்த பெருமக்கள் 40வது வயதில் நபித்துவத்தை வாங்கி கொண்டு வந்துவிட்டு நான் அல்லாஹுவினுடைய தூதர் என்று சொன்னபோது ஏற்க மறுத்தார்கள். இத்தனை காலமும் உண்மையாளர் என்று சொன்னவர்கள் இந்த திருக்கலிமாவை சொன்னபோது நான் நபி என்று சொன்ன ஒரு காரணத்திற்காக எல்லோருமாக சொன்னார்கள், நீ ஒரு பொய்யன் என்று சொன்னார்கள். இப்போ நம்முடைய வாழ்க்கையில் நாம் சில நேரங்களில் நமக்குன்னு ஒரு இமேஜை உருவாக்கி இருப்போம். அது தானாக உருவாகினதாக இருக்காது, நம்ம உருவாக்கி இருப்போம். 4 பேருடைய மரியாதையை நினைத்து நாம் நமக்குன்னு ஒரு இமேஜ் இருப்பதாக நாம் ஃபீல் பண்ணுவோம். ஆனால் அதுக்கு ஏதாவது ஒரு பாதகம் வந்துவிட்டால் நம்மால் பொறுக்க முடிவதில்லை. 4 பேருக்கு முன்னால் என்னை திட்டானே, என்னை போய் இவ்வளவு கேவலமாக பேசிட்டானேங்கிற ஒரு வருத்தம் நமக்குள் வரத்தான் செய்யும். ஆனால் 39 ஆண்டுகளாக உண்மையாளர், நல்லவர், உங்களை மாதிரி நாணயமான ஒரு ஆள் இந்த நானிலத்தில் இல்லை என்று எல்லோராலும் சொல்லப்பட்ட ஒரு மனிதரை பார்த்து பட்டென்று ஒரு மனிதர் ஒற்றை வினாடியிலே சொல்கிறார், இன்னக்க கத்தாபுன், நீங்கள் ஒரு பொய்யர் என்று சொல்கிறார். யா அய்யுஹல்லதீ நுஸ்ஸில அலைஹி ذிக்ரு இன்னக லமஜ்னூன், குர்ஆன் வருவதாக சொல்கிற முஹம்மதே நீங்கள் ஒரு பைத்தியம். இப்படியெல்லாம் பல வார்த்தைகளை சொன்னார்கள். அத்தனையையும் சகித்து கொண்டார்கள், பொறுத்து கொண்டார்கள். கொஞ்சம் நபர்களாக இஸ்லாம் வளர ஆரம்பித்தது. சஹாபிகளை அடித்தார்கள், நமக்கு தெரிந்த வரலாறு. அடித்த போதும் அடி வாங்கியவர்கள் அத்தனை பேர்களும் அடியை வாங்கி கொண்டார்களே தவிர யாரும் கலிமாவை விட்டு விடவில்லை. எல்லோருமே திடமாக நின்றார்கள். மக்காவாசிகளுக்கு ஒரு எண்ணம், எவ்வளவு அடிச்சும் ஒரு ஆளு கூட திரும்ப போக மாட்டேங்கிறார அப்படிங்கிற அந்த வெறி. அப்போதுதான் அவர்கள் ஒரு முடிவுக்கு வந்தார்கள், எங்க அடிச்சா இவங்களுக்கு வலிக்கும், எங்க அடிச்சா சஹாபிகளுக்கு வலிக்கும் என்று யோசித்தார்கள். யோசிச்சுக்கிட்டு தான் ஒரு முடிவுக்கு வந்தாங்க. சஹாபிகளை வைத்து மொத்தமாக ஒரு இடத்தில் வைத்து 7 சஹாபிகள், வெளிநாடுகளிலிருந்து வந்தவர்கள், ஹஜ்ரத் சையதுனா பிலால், ஹஜ்ரத் சையதுனா சுஹைப், ஹஜ்ரத் சையதுனா அம்மார், ஹஜ்ரத் சையதுனா யாசிர், இது போன்ற சஹாபிகளை 7 சஹாபிகளை வைத்துக்கொண்டு நபி அவர்களை திட்ட ஆரம்பித்தார்கள். இதை நாம விளங்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திட்ட ஆரம்பிச்சாங்க. அப்படி திட்டப்படுகிற போதுதான் சஹாபிகள் கொதித்து எழுந்தார்கள். இனி எங்களால பொறுக்க முடியாது, இத்தனை காலமும் எங்களை திட்டினாங்க, எங்களை அடிச்சாங்க, என்னெல்லாமோ பண்ணி பார்த்தாங்க, நாங்கள் சகித்து கொண்டோம். ஆனால் நபியை உங்களை திட்டுகிற போது எங்களால் பொறுக்க முடியாது. இனி எங்களுக்கு இந்த ஊரு வேணாம், நாங்க வெளியே போகணும், எங்களுக்கு அனுமதி தாங்க என்று கேட்ட போதும் கூட நபி அவர்கள் சொன்னாங்க, பொறுமையா இருங்க, அல்லாஹ்வுடைய உத்தரவு வரட்டும். இறுதியாக அல்லாஹ் சொன்னான் நீங்கள் கிளம்பலாம். முதலிலே ஹபஷாவுக்கு சென்ற வரலாறு, அதற்கு பின்பாக மதீனாவுக்கு செல்லலாம் என்கிற அனுமதியை அல்லாஹ் தந்தான். ஒரு தலைவர் என்கிற ஸ்தானத்தில் தாஹா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாரையும் அனுப்பி விடுறாங்க, கொஞ்சமா அனுப்பி விடுறாங்க. ஆனால் கடைசி வரை யாரும் போகல, ரசூல்லா போகவே இல்லை, தான் மட்டும் தனியாகவே இருந்தாங்க. இருந்து எல்லாரையும் அனுப்பின பின்னால இறுதியாக ஒரு நாள் இரவு, தெரிந்த செய்தி, அதனால கொஞ்சம் வேகமா சொல்றேன். இதன் மூலமாக ஏற்பட்ட மாற்றங்கள் தான் நமக்கு படிப்பன. இந்த ஹிஜ்ரத்தின் மூலமா எவ்வளவு பெரிய மாற்றம் இன்றைக்கு உலகத்திற்கு கிடைத்தது. உலகம் எந்த விஷயத்துல இன்னைக்கு விழி பிதுங்கி நிற்குதோ, எந்த விஷயத்துல இன்னைக்கு உலகம் திக்காடி திண்டு முண்டாடி நிற்குதோ, அந்த விஷயத்தை தான் ஹிஜ்ரத் உலகத்திற்கு பாடமாக தந்தது. கடைசியாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுடைய இல்லத்தை வந்து தட்டினார்கள். தட்டின உடனே அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு திறக்கிறாங்க. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, உதினலி, எனக்கு அனுமதி தரப்பட்டு விட்டது, நான் மக்காவிலிருந்து வெளியேற போகிறேன். ஹஜ்ரத் அபூபக்கர் நாயகம் கேட்ட அடுத்த வார்த்தை என்ன தெரியுமா? அஸ்ஸுஹ்பத்த யா ரசூலல்லாஹ், கூட வரக்கூடிய வாய்ப்பு உண்டா, தோழமைக்கான வாய்ப்பு உண்டா என்று கேட்டார்கள். அருமையான பாடல் பாடினாங்களா இல்லையா? அல்லாஹ் அவர்களுக்கு பரக்கத் செய்வானாக. ஹஜ்ரத் சித்திக் நாயகத்தினுடைய ஈமான், அந்த ஈமானை நம்முடைய இதயத்தில் அல்லாஹ் நிலைக்க செய்வானாக.
சுஹபத்துக்கு வாய்ப்புண்டான்னு கேட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இருக்குது, வாங்க, நீங்களும் நானும் செல்ல போகிறோம் என்ற உடனே சந்தோஷத்தில் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு குதித்தார்கள். அன்னை அஸ்மா ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுடைய மகளார் ஆயத்தங்களை எல்லாம் செய்து கொடுத்தார்கள். இருவருமாக கிளம்பி சென்று விட்டார்கள். ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுடைய வாப்பா அபூ குஹாஃபா வீட்டுக்கு வராங்க. வந்து மகள்கிட்ட கேட்குறாங்க, என்ன முகம்மது ஊரை விட்டு போயிட்டாராம்ல, கூட என்னுடைய மகனாரும் உங்களுடைய தகப்பனார் அபூபக்கரும் போயிட்டாராம்ல, இருந்ததையெல்லாம் எடுத்துட்டு போயிருப்பாரு, நம்ம 2 பேருக்கு ஒன்றும் வச்சிருக்க மாட்டார. அபூ குஹாஃபா கேட்ட உடனே அஸ்மா அம்மா சொன்னாங்க, இல்லையே, வச்சுட்டு தான் போயிருக்கிறாங்க, அப்படிலாம் ஒன்றும் எடுத்துட்டு போகல, சும்மா சமாளிக்கிறாங்க. அதில் அபூபக்கர் இருந்ததெல்லாம் எடுத்துட்டு போயிட்டாங்க. அபூ குஹாஃபாவுக்கு கண்ணு தெரியாது, கண் பார்வை கிடையாது. உடனே தன்னுடைய அத்தாவுடைய அத்தா, வாப்பட வாப்பா, அவ கையை பிடிச்சிட்டு நேர போனாங்க. பணம் வைக்கிற அந்த மாடா குழியில சின்ன ஓட்டு துண்டுகளை பொறுக்கி கொண்டு வந்து அஸ்மா அம்மா வச்சாங்க. ஓட்டு துண்டுகளை பொறுக்கி வச்சுக்கிட்டு அந்த கண் தெரியாத மனிதரை அழைத்து கொண்டு போய் அவருடைய கையை பிடிச்சி அந்த மாடா குழியில வச்சு தடவுனாங்களாம். தடவும் போது ஒரு ஓட்டு துண்டு இன்னொரு ஓட்டு துண்டோடு உரசுகிற போது தங்க நாணயங்களினுடைய சலசலப்பு கேட்டது. அபூ குஹாஃபா சொன்னாராம், வழக்கத்துக்கு மாற்றமா இன்னைக்கு பணம் வச்சுட்டு போயிருக்கிறாரு அப்படின்னாராம். வழக்கத்துக்கு மாற்றமா இன்னைக்கு பணம் வச்சுட்டு போயிருக்கிறாரு. அஸ்மா அம்மாவுடைய தியாகம். இருந்ததையெல்லாம் ஹஜ்ரத் அபூபக்கர் எடுத்துட்டு போனாலும் தன்னுடைய தகப்பனார் மட்டுமல்ல, தாகா நபிக்கு துணையாக தனியா ஈமானோடு தன்னுடைய தகப்பனார் சென்றிருக்கிறார், அவருக்கான உதவி என்கிற எண்ணத்தோடு அன்னை அஸ்மா அம்மா. எல்லா நிகழ்வுகளுக்கு பின்னால் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையில் நடந்த மகத்தான நிகழ்ச்சி நமக்கு தெரியும். இன்னைக்கு உலகம் ஹஜ்ரத் அலியாரை கூப்பிட்டாங்க, அலியே, நான் போக போறேன், என்கிட்ட அமானிதங்கள் இருக்குது, அதையெல்லாம் உரியவர்கள்ட்ட ஒப்படைக்கணும், அந்த பொறுப்பை நான் உங்களுக்கு தாரேன். உனக்கு தெரியுமா, என்னை கொல்வதற்காக வீட்டை சுற்றிலும் மக்காவினுடைய வல்லூர்கள் என்னை இரையாக்க காத்திருக்கிறார்கள் உருவிய வாள்களோடு. மக்காவினுடைய இளைஞர்கள் எல்லாம் வாள்களோடு வந்திருக்கிறார்கள். ஒரு 10 பேர் சேர்ந்து வெட்டுனா நபியினுடைய குடும்பம் பழி வாங்கிவிடும். எனவே ஊரே திரண்டு வர வேண்டும், வீட்டுக்கு ஒரு ஆம்பளை வரணும், வந்து எல்லாருமா சேர்ந்து மொத்தமா ஒரே நேரத்தில் இந்த முஹம்மதை கொலை செய்ய வேண்டும் என்று அத்தனை பேரும் முடிவு செய்து வந்திருக்கிறார்கள். காலையில் பொழுது விடிந்தவுடன் அவர்கள் என்னை தாக்க வருவார்கள். நான் அதற்குள்ளாக மதீனாவுக்கு சென்று விடுவேன், புறப்பட்டு விடுவேன். என் படுக்கையில் நீ படுக்க வேண்டும், அதற்கு நீ தயாரா? ஹஜ்ரத் அலி சொன்னார்கள், தெரியும், நான் படுக்கிறேன். அது மரண படுக்க. ஏன்னா யாரு காத்துட்டு நிக்கிறா? எல்லாரும் காத்துட்டு நிக்கிறாங்க. தூங்கிட்டு இருக்கும்போது திடீர்னு வந்து தாக்குனாங்கன்னா அவங்களுக்கு தேவை முஹம்மதா மற்றவர்களா என்கிறது அல்ல, முஹம்மது இந்த வீட்டில் தான் இருக்கிறார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவங்களை எப்படியாவது தாக்கணுங்கிற அந்த வேகம். ஹஜ்ரத் அலி சொன்னார்கள், அதற்கு நான் சம்மதிக்கிறேன். வரலாறு சொல்லும் ஒரு பச்சை போர்வையை எடுத்து தன்னுடைய உடம்புல போத்தி ஹஜ்ரத் அலியை படுக்க வச்சு அவங்களுடைய உடம்புல அந்த பச்சை போர்வையை இழுத்து போத்தி, முஹம்மது ரசூலுல்லாஹ் வரலாறு இப்படியே வரும், பச்சை போர்வையை அவருடைய உடலிலே போர்த்தி விட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பிடி மண்ணை எடுத்து வெளியே வந்து, ஷாஹத்தில் உஜூஹ், முகங்களுக்கெல்லாம் கேடு உண்டாகட்டும், அத்தனை பேர்களும் என்னை பார்க்க நினைக்கிறார்களே, பார்க்காமல் இருக்கட்டும், இந்த கண்கள் பார்க்கும் ஆற்றலை இழந்து போகட்டும் என்று மண்ணை அள்ளி வீசிவிட்டு யாசின் சூராவின் சில வசனங்களை ஓதிக்கொண்டு வள்ளல் பெருமகனார் அங்கிருந்து வெளியே வந்தார்கள். இறையை தேடிய வல்லூறுகளாய் இளைஞர்கள் காத்திருக்க, இறை வல்லூறுகளின் கண்ணிலே மண்ணை அள்ளி போட்டுக்கொண்டு வெளியே வந்தது. யாருக்கும் தெரியவில்லை. நபி அவர்கள் வெளியே வந்து விட்டார்கள். நேராக கஅபாவுக்கு வந்தார்கள், தவாப் செய்தார்கள். தவாப் செய்து விட்டு வெளியே வருகிறார்கள். ஹஜ்ஜுக்கு நாம போனோம், 20, 25, 28 நாள் மதீனா மக்காவுல தங்குனோம். மக்காவோடு மிகப்பெரிய தொடர்பு வந்தது. மக்காவினுடைய எல்லா பொருட்களையும் பார்த்து பார்த்து மகிழ்ந்தோம், கஅபாவை பார்த்து பார்த்து ருசிப்போம். ஆனால் இறுதியாக பயண தவாப் செய்கிற போது உண்மையிலேயே கண் அப்படியே கதற ஆரம்பித்து விடும், கண்ணிலிருந்து கண்ணீர் வந்துவிடும். நாம் அங்கு பிறக்கவில்லை, அதற்கும் நமக்கும் பெரிய தொடர்பெல்லாம் இல்லை, அதனுடைய தாற்பயம் நமக்கு உண்மையில் விளங்கவும் இல்லை. கொஞ்சம் தெரியும் கஅபா என்றால் என்ன என்று கொஞ்சம் தெரியும், அவ்வளவுதான். கொஞ்சம் தெரிகிற நமக்கு கொஞ்ச நாள் இருந்துவிட்டு வெளியே வருகிற போது நம்மை அறியாமல் கண்ணிலிருந்து கண்ணீர் பீரிட்டு வருகிறது என்றால், கஅபாவையும் கூட பார்க்க வேண்டும் என்று ஆசைப்பட்ட மனிதர், கஅபாவும் கூட அனுதினமும் பார்க்க வேண்டும் என்று ஆசைப்பட்ட ஒரு மனிதர், கஅபாவோடு நெருக்கமான உறவு கொண்ட ஒரு மனிதர்,
அவர்கள் இப்போது மக்காவை விட்டு வெளியே போகிறார்கள். கஅபாவை பார்த்து கதறுகிறார்கள், கஅபாவே அஹப்புல் பிலாதி இலைய அந்த, ஊர்களிலேயே எனக்கு ரொம்ப பிடிச்ச ஊரு மக்கா, மக்காவிலேயே எனக்கு ரொம்ப பிடிச்ச இடம் நீதான். ஆனால் இருக்க முடியாத சூழ்நிலையால் வெளியேற வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டு நான் வெளியேறுகிறேன். நான் வெளியேற்றப்படாமல் இருந்திருந்தால் உன்னை விட்டு நான் எங்கும் போக மாட்டேன், நான் உன்னோடு தான் இருப்பேன் சொல்லிட்டு வெளியே வர்றாங்க. வெளியே வருகிற போது சையதுனா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வசனம் கொண்டு வருகிறார்கள். இன்னல்லதி ஃபரல அலைக்கல் குர்ஆன, அல் குர்ஆனை உங்களுக்கு இறக்கி வைத்த ரப்பு நிச்சயமாக உங்களை மக்காவுக்கு கொண்டு வருவான், நீங்கள் கவலைப்பட வேண்டாம். நாம் கஅபாவை பார்த்து கதறுகிற போது நம்முடைய உள் மனசு நமக்கு சொல்ல வேண்டும். அந்த கதறுதல் உண்மையாக இருந்தால் உள்மனசிலே ஒரு தெளிவு வர வேண்டும், உள்மனதிலே ஒரு அசரீரி வர வேண்டும். கவலைப்படாமல் போயிட்டு வாத்த, அடுத்த வருஷம் நீ வருவ, அல்லது இனி ஒருக்க வந்துட்டு தான் நீ மௌத்தா போவ, தைரியமா போ என்கிற உள்ளுணர்வு அங்கே வர வேண்டும் என்பது வஹீயினுடைய வெளிப்பாடு. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வசனத்தை கொண்டு வந்தார்கள். ஹஜ்ரத் சித்திக் நாயகத்தோடு நபி அவர்கள் வெளியேறினார்கள். வெளியேறி வருகிற போது நடந்த நிகழ்வில் முக்கியமான ஒரு செய்தி, நான் பெரிய செய்திகளை சுருக்கமாக சொல்றேன். ஹஜ்ரத் மக்காவில் எல்லாரும் கூடிட்டாங்க, எப்படியாவது 2 பேரையும் பிடிக்கணும் அப்படின்னு திட்டம் போட்டாங்க. 100 ஒட்டகம் தருகிறேன், அபூஜஹல் சொன்னான் 100 ஒட்டகம் தருகிறேன், யாராவது முஹம்மதை உயிரோடோ அல்லது வெறும் தலையோடு அவரை கொண்டு வாருங்கள் என்று சொன்னான். மக்காவினுடைய இளைஞர்கள் எல்லாம் புறப்பட்டார்கள். அப்படி புறப்பட்டதில் ஒரு ஆளு சுராக்கா. ஹஜ்ரத் சுராக்கா புறப்பட்டார். எப்படியாவது முஹம்மது ரசூலினுடைய தலையை கொண்டு வரணும், 100 ஒட்டகத்துக்கு ஆசைப்பட்டுன்னு போனாரு. ஒரு இடத்துல சுராக்கா நபியை பார்த்து விட்டார். பட்டென்று கையில் இருந்த வாளை எடுத்துக்கொண்டு நபியின் மீது வீசுவதற்காக தாவ முற்படுகிற போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இத்தனை நாளும் அடங்கியே இருந்த அண்ணல் பெருமகனார் உடனே பூமியை பார்த்து சொன்னார்கள், யாரது குதீஹி, சுராக்காவை பிடி என்று சொன்னார்கள். சுராக்காவை விடாத பிடி என்று சொன்னார்கள். இப்படிலாம் ஒன்றும் இதுவரையும் செஞ்சதில்லை. அபூஜஹல் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அடிக்கும் போது பூமி பிடின்னு சொல்லி இருந்தாலும் பூமி பிடிச்சிருக்கும் தான், ஆனா அப்பமெல்லாம் சொல்லல. இப்ப ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, சுராக்காவை பூமியை நீ பிடின்னு சொன்னாங்க. அப்படியே பூமி உள்வாங்கியது. குதிரையோடு சுராக்கா பூமிக்கு உள்ளே செல்கிறார். சுராக்கா சொல்கிறார், தயவு செய்து என்னை விட்டு விடுங்கள், ஒருபோதும் நான் தவறு செய்ய மாட்டேன், உங்களை நான் எதுவும் பண்ண மாட்டேன், யாருக்கும் காட்டியும் கொடுக்க மாட்டேன். பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யா அருளு உத்துருக்கீஹி, அவரை விட்டுருன்னு சொன்னாங்க. அவரை விட்டுருன்னு சொன்னாங்க. மேலே வந்தாரு. மேலே வந்தவருக்கு 100 ஒட்டகங்கிற எண்ணம் வந்துருச்சு. ஏன்னா 100 ஒட்டகம் அது பெருங்காசு. ஒட்டகம் தான் அவங்களுடைய மிகப்பெரிய சொத்து. 100 ஒட்டகம் இல்ல, பட்டுன்னு வாழ உருவினாரு. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, யாரது குதீஹின்னாங்க, பிடின்னாங்க, கதறினாரு. கண்மணி நாயகம் இறக்கப்பட்டாங்க, விடுன்னு சொன்னாங்க. கொஞ்ச நேரம் இருந்தாரு, ஆனாலும் அவருடைய அந்த புத்தி முன்னால வந்துருச்சு. மீண்டும் வாளை எடுத்தார். நபி சொன்னார்கள், பிடி என்று சொன்னார்கள், விடு என்று சொன்னார்கள். 4வது தடவை சுராக்கா சொன்னாரு, இனி நான் தப்ப முடியாது, புரிந்து கொண்டேன், இனி நான் தப்ப முடியாது. அதனால தைரியமா, நல்ல கவனிங்க, தலை எடுக்க வந்தவர் இங்கே தாகா நபிக்கு வழிகாட்டுகிறார். நீங்க இந்த ரூட்ல போவாதீங்க, ஏன்னா இதுல அதிகமாக பிரயாண குழுக்கள் வருகிற பாதை. எனக்கு மதீனாவுக்கு போற ஷார்ட் ரூட் ஒன்று தெரியும், இந்த ரூட்ல நீங்க போங்க, தைரியமா போங்க. 2 பேரும், உங்க 2 பேரை தவிர யாரும் வரமாட்டாங்க, கூட யாரும் உங்களை தேடவும் மாட்டாங்க. நான் இங்க உட்கார்ந்துக்குவேன். யாராவது மக்கால இருந்து வந்தா, எத்தா நானும் முகம்மதை தேடி தான் வந்தேன், நான் அங்கதான் உட்கார்ந்து இருக்கிறேன், அவர் இந்த பக்கமா போவல, நீ வேணும்னா அந்த பக்கம் தேடு, நீ வேணும்னா இந்த பக்கம் தேடு என்று வரக்கூடியவர்களினுடைய திசையை நான் திருப்புவேன். ஏன்னா இவர் திசை கரெக்ட் ஆயிடுச்சு, இவருடைய திசை கரெக்ட் ஆயிடுச்சு இல்லையா? அப்பதான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, சுராக்கா, அல்லாஹ் உங்களுக்கு பரிசு தருவான், கவலைப்படாதீர்கள். ஒரு காலகட்டம் வரும், பாரசீகத்தினுடைய தங்க கடகம் உங்களுடைய கரங்களுக்கு மாற்றப்படும். இந்த செய்தி தான் நமக்கு விளங்கணும். பாரசீகத்தினுடைய தங்க கடகங்கள் உங்களுடைய கைக்கு மாற்றப்படும், தைரியமாக போங்கள் என்று சொன்னார்கள். அதற்கு உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஆட்சி, பாரசீகத்தினுடைய வெற்றி கிடைச்சிருச்சு, பாரசீகத்தினுடைய கனிமத்து பொருள்லாம் வந்திருக்குது. அதற்கு உமர் ரலியல்லாஹு அன்ஹு பள்ளிக்கு வந்தாங்க. எப்போ பொருள் வந்தாலும் பங்கு வச்சுக்கங்கன்னு சொல்லுவாங்க. ஆனா பாரசீகத்தினுடைய பொருள் வந்த உடனே வேகமா வீட்டில இருந்து வந்தாங்களாம். வந்து அந்த பொருள் அப்படியே பார்க்கறாங்க, தேடி தேடி பார்க்கறாங்க. சஹாபிகள் கேட்கறாங்க, எதை தேடுறீங்க அப்படின்னு.
இல்லையே ஒரு தங்க கடகம் இருக்க வேண்டுமே, ஒரு பெரும் காப்பு ஒன்று இருக்க வேண்டுமே, வளையல் ஒன்று இருக்க வேண்டுமே, கடகம் ஒன்று இருக்க வேண்டுமே, அந்த கடகம் ஒருவருடைய கையிலே மாட்டப்படும் என்று நபி சொன்னார்களே, அது பொய்யாகாதே. பாரசீகத்தினுடைய கனிமத்து பொருள்ல அந்த கடகம் இருக்க வேண்டும். சொன்னது போல ஒரு பெரிய தங்க காப்பு இருந்தது, கையில் எடுத்தார்கள். யார் அங்கே? சுராக்காவை அழைத்து வாருங்கள் என்று சொன்னார்கள். வயதான சுராக்கா, நடக்க முடியாமல் கூன் விழுந்த சுராக்கா சஹாபிகளினுடைய தாங்களோடு பள்ளிக்கு வருகிறார். பள்ளிக்கு வருகிற போது அந்த கையை நீட்ட சொன்னாங்க. அந்த கையில அந்த தங்க காப்பை மாட்டி விட்டாங்க, தங்க கடகத்தை மாட்டி விட்டாங்க. சரியா? இப்ப அங்க இருந்த யாருமே என்ன செய்யல, என்ன அமீருல் முஃமினீன் ஜனாதிபதி, ஒரு ஆம்பளைக்கு போய் தங்கத்தை மாற்றுறீங்கள, ஹராமாச்ச அப்படின்னு யாருமே கேட்கல. ஏன்னா அங்க இருந்ததெல்லாம் யாரு? அங்க இருந்ததெல்லாம் யாரு? சஹாபி, வஹாபி இல்ல, சஹாபி. அதனால என்ன செய்யல, யாரும் அந்த கேள்வியை கேட்கல. இது வரலாறு. சுராக்காவுக்கு ஹிஜ்ரத்தின் மூலமாக ரப்புல் ஆலமீன் கொடுத்த ஒரு மகத்தான பாக்கியம். வந்தார்கள். அதற்கு பின்பு சௌரு குகைக்குள்ள, பேசுறது விளங்குதில்ல, விளங்குதில்ல, சௌரு குகைக்குள்ள போனாங்க, அங்க தங்குனாங்க. அங்க அதற்கு பின்பு ஏற்பட்ட விஷயங்கள் எல்லாவற்றையும் முடித்துக் கொண்டு அருமையானவர்களே மதீனாவினுடைய எல்லைக்கு வந்து விட்டார்கள். மதீனாவினுடைய எல்லை, அந்த எல்லையில மதீனவாசிகள் திரண்டு நிற்கிறார்கள். நபியை பார்க்க வேண்டும் என்கிற ஆசை, எப்படியாவது அந்த பூமானுடைய முகத்தில் முழித்து விட வேண்டும் என்கிற ஆசை. அத்தனை பேரும் ஆதங்கத்தோடு இன்முகத்தோடு நபியை வரவேற்க காத்திருக்கிற போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ரத் அபூபக்கர் நாயகம் ஒட்டகத்தில் வந்து இறங்குறாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு இறங்கின உடனே மதீனவாசிகள்லாம் ஓடி வந்து அபூபக்கர் ரலியல்லாஹுடைய கையை பிடிச்சு முத்தம் போட்டாங்களாம். அபூபக்கர் ரலியல்லாஹுட்ட முசாஃபா பண்ணாங்களாம். ஏன், இதுதான் யாரு? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்னு நினைச்சுக்கிட்டு அபூபக்கர் ரலியல்லாஹுடைய கையை பிடிச்சு முத்தம் போட்டாங்களாம். அதற்கு அபூபக்கர் நாயகத்துக்கு மிகப்பெரிய ஒரு தர்ம சங்கடம். உடனே புரிந்து கொண்டார்கள், ஆள் தெரியாமல் தான் தன்னை என்ன செய்றாங்க, மக்கள் நபி என்று நம்புகிறார்கள் அப்படின்னு நினைக்கும் போது அந்த நேரத்து சூரியனுடைய வெப்பம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலைக்கு நேர விழுது. சூரியனுடைய வெப்பம், ஏன்னா அதுவும் கடுப்பாயிருமா இல்லையா, சூரியனுடைய வெப்பம் ஹஜ்ரத் நாயகத்தினுடைய தலையிலே விழுகிறது. உடனே அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு மேலே இருந்த துண்டை எடுத்து அப்படியே ரசூலுல்லாஹ்வுடைய தலைக்கு மேலே பிடிச்சிட்டாங்க. பிடிக்கும் போதுதான் எல்லோருக்கும் தெரிந்தது யார் தான் நபி, இவங்க தான் நபி. இவங்க நபி அல்ல, நபியோடு ஹிதுமத்துக்காக வந்திருக்கக்கூடிய ஒரு மனிதர் என்று எல்லோருக்கும் புரிந்தது. இங்கே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எளிமை, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எளிமை. கூட்டத்தில் 100 நபர்கள் இருந்தாலும் ஒரு புதிதாக ஒரு நபர் வந்தால் யார் முஹம்மது என்று கேட்கிற அளவுக்கு எளிமையிலும் எளிமை, மிகப்பெரிய எளிமை. எல்லா வலிமைகளும் அங்கே இருந்தது, ஆனால் எளிமையாகவே இருந்தார்கள். ஏன்னா நிறை குடங்கள் என்ன செய்யறதில்லை, தழும்புறதில்லை. அது தனக்கென்று இடங்களை தக்க வைப்பதற்காக வாழ்க்கையில் போராட வேண்டிய அவசியங்களும் அவைகளுக்கு ஏற்படுவதில்லை. அப்படி ஒரு நிலை. மதீனாவினுடைய நிலையை பார்க்கிறாங்க. மதீனவாசிகள் பைத்தோடு வரவேற்கிறாங்க. அந்த வரவேற்பை ஏற்றுக்கொண்டு வள்ளல் பெருமானார் முதலாக பேசுறாங்க. முதல்ல கன்னி உரை, அந்த வரவேற்பை ஏற்றுக்கொண்டு வரவேற்புரை ஏற்புரை ஆற்றுகிறார்கள். ஆற்றுகிற போது சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? ஐயுஹன்னாஸ், மக்களே, அஃப்சு சலாம், சமாதானத்தை பரப்புங்கள், சலாத்தை பரப்புங்க, சமாதானத்தை பரப்புங்கள். அடிதடி வேண்டாம், பிரச்சனைகள் வேண்டாம், எதுவும் வேண்டாம். அமைதியான ஒரு வாழ்க்கை, சகோதரமான ஒரு வாழ்க்கை. சலாத்தை பரப்புங்கள். அத்இமு தஆம், பசித்தவர்களுக்கு உணவு கொடுங்கள். சிலுல் அர்ஹாம், உறவுகளோடு சேர்ந்து வாழுங்கள். நல்ல ஞாபகம் வைங்க, இதனுடைய பின்னணி பின்னால இருக்கு. உறவுகளோடு சேர்ந்து வாழுங்கள். சல்லு பில்லைல் ஒன்னாசு நியாம், ஊரெல்லாம் உறங்குகிற போது இரவிலே நின்று தொழுங்கள், தஹஜ்ஜுது தொழுங்கள். அப்படி தொழுதால் நீங்கள் சொர்க்கம் போய் விடலாம், உங்களுக்கு சொர்க்கத்துக்கான பொறுப்பு நான் என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவ மகத்தான ஒரு நிலை. அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹ் நினைச்சிருந்தா என்ன செஞ்சிருக்கலாம்? தோழர்களே, உங்களுடைய வரவேற்பினை பார்க்கிற போது என்னுடைய மனம் அப்படியே சந்தோஷப்படுகிறது. மக்காவாசிகள் என்னையும் என்னுடைய தோழர்களையும் அடித்தார்கள், வதைத்தார்கள், உதைத்தார்கள். அடி தாங்க முடியாம தான் இப்ப நான் மதீனாவுக்கு வந்திருக்கிறேன். மதீனாவுல நீங்க கொடுக்கக்கூடிய இதையெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. அதனால சீக்கிரமா ஒரு படை எடுத்துட்டு நாம எங்க போனோம்? மக்காவுக்கு போனோம். மக்காவை உண்டு இல்லைன்னு பண்ணிடணும். இப்படி எல்லாம் பேசி இருந்தாலும் கூட மதீனாவாசிகள் ஏற்றிருப்பார்கள். ஏனென்றால் நபியின் மீது அத்தனை பாசம் அவர்களுக்கு இருந்தது. ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சமாதான
விஷயத்தில் சமாதானத்தை மட்டுமே போதிக்க வந்தவர்கள் அமைதியாக இந்த வார்த்தைகளை பேசினார்கள். சையதுனா அபு அய்யூப் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு இல்லத்திலே தங்கினார்கள். முதலாக மதீனாவுல செய்யப்பட்ட பணி பள்ளிவாசல் கட்டப்பட்டது, மஸ்ஜிது நபவி கட்டப்பட்டது. இந்த மஸ்ஜிது நபவி ஒரு ஊரினுடைய பலம் என்பது பள்ளிவாசலை பொறுத்து. ஊர்ல ஒரு ஊரினுடைய பலம் என்பது பள்ளிவாசல். பள்ளிவாசலை வைத்துத்தான் அந்த ஊருக்கான எல்லா அருள் ஆதாரங்களையும் அல்லாஹ் நிறைவாக கொடுக்கிறான். பள்ளியை நிறைவு செஞ்சாச்சு. நிறைவு செஞ்ச பின்னால்தான் அடுத்த கட்ட நடவடிக்கைகள். இரவு பள்ளியில படுத்திருக்கிறாங்க. அபு அய்யூப் அன்சாரியுடைய வீட்டில் ரசூலுல்லாஹ் கூட ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு. திடீரென்று இரவு நபி அவர்கள் விழித்திருக்கிறார்கள். கேட்கிறாங்க, அபூபக்கர் நாயகம், ஏன் திடீர்னு தூங்காம முழிச்சிருக்கிறீங்க? இல்ல, மக்காவில் இருந்து வந்த என்னுடைய பிள்ளைகளை நினைத்து பார்த்தேன். மக்காவில் இருந்து வந்த என்னுடைய பிள்ளைகளை நினைத்து பார்த்தேன். எத்தா வானு கூப்பிட்ட உடனே எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு வந்துட்டாங்க. எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு வந்துட்டாங்க. ஏன் பேச்சுக்கு மறு பேச்சு சொல்லாம அப்படியே மனைவிட்ட கேட்கணும், உம்மாட்ட கேட்கணும், வாப்பாட்ட கேட்கணும், முதலாளிகிட்ட கேட்கணும், எதுவும் சொல்லல. நான் போறேன்னு சொன்னேன், அது உடனே வந்து நிக்குது. அப்படிப்பட்ட பிள்ளைங்க, மக்காவுல செல்வ செழிப்புல வாழ்ந்த பிள்ளைங்க. முஸஅப் இப்னு உமைர், அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹுமா மிகப்பெரிய செல்வந்தர்கள். உஸ்மானுல் கனி மிகப்பெரிய செல்வந்தர். அவங்கெல்லாம் விதவிதமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்தவர்கள். ஆனா இரவு நேரத்தில் போத்துறதுக்கு துணி இல்லாம மதீனாவினுடைய குளிரில் ஒரு திறந்த வெளியில அந்த பிள்ளைங்க படுத்திருக்கும் போது எனக்கு எப்படி தூக்கம் வரும்? அந்த பிள்ளைகள் படுத்திருக்கும் போது எனக்கு எப்படி தூக்கம் வரும்? என் அழைப்பை ஏற்று வந்தவர்கள் அல்லவா, இறைவனுக்காக வந்தவர்கள் அல்லவா, அவர்களுக்கான அடுத்த வழி என்ன? மதீனாவினுடைய நிலை வேற. மதீனத்து பிள்ளைகள் அத்தனை பேர்களுக்கும் வீடு உண்டு, உறவுகள் உண்டு, மனைவி உண்டு, எல்லாம் உண்டு, வியாபாரங்கள் உண்டு, விவசாய நிலங்கள் உண்டு, எல்லாம் இருக்கிறது. ஒரு பக்கம் எல்லோருக்கும் எல்லாம் இருக்கிறது, இன்னொரு பக்கம் இவர்களிடத்தில் ஒன்றுமே இல்லை. மிகப்பெரிய ஏற்றத்தாழ்வு. ஓரளவுக்கு பரவாயில்லாம இருந்தா கூட சமாளிக்கலாம். ஆனால் ஒன்றும் இல்லாத ஒரு கூட்டம், எல்லாம் இருக்கிற ஒரு கூட்டம், மிகப்பெரிய இடைவெளி இருக்கிறது ரெண்டுக்கும் மத்தியில. இந்த ரெண்டு கூட்டத்தையும் இப்போது ஒருங்கிணைக்க வேண்டும். இவர்களுக்கு மத்தியில் ஒரு பாசத்தை உண்டாக்க வேண்டும். என்ன செய்வது? ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், மதீனவாசிகளையும் மக்காவாசிகளையும் சேர்த்து வைத்து உங்களுடைய பேச்சை பேசலாமே. பேசுகிற போது ஏதாவது ஒரு எண்ணம், ஒரு மாற்றம் வரலாம் அல்லவா? எல்லோரையும் அழைத்தார்கள். மதீனாவில் உள்ள முக்கியமான சஹாபிகளை எல்லாம் கூப்பிட்டாங்க. தோழர்களே, நீங்க எல்லாம் என்ன வரவேற்றீர்கள், எனக்கு ரொம்ப சந்தோஷம். என் கூட வந்திருக்கிற இவர்களெல்லாம் யார் தெரியுமா? சராசரியான மக்கள் அல்ல, சாதாரணமான மக்கள் அல்ல. என் பேச்சை கேட்டு மறுமொழி சொல்லாமல் உடனே வந்தவங்க. இப்ப அவங்களுடைய நிலைமை ரொம்ப மோசமா இருக்குது. நாம் என்ன செய்யலாம்? ஹஜ்ரத் சஅத் இப்னு ரபீ ரலியல்லாஹு அன்ஹு, சஅத் இப்னு ரபீ அன்சாரி கூட்டத்தில் ஒரு கோத்திரத்தினுடைய தலைவர் எழும்பி சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், என்ன யோசிக்கிறீங்க? மதீனால இருக்கிற சொத்துக்களை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு நபரிடத்திலும் எவ்வளவு நிலம் இருக்குதோ அதில் ஒரு பகுதியை வாங்கி மக்காவாசிக்கு கொடுத்து விடுங்கள். அவர் அங்க வீடு போடட்டும், வியாபாரம் செய்யட்டும், விவசாயம் பண்ணட்டும், அவருக்கும் வருமானம், எங்களுக்கும் வருமானம், எல்லாம் நடக்கட்டும் என்று சொன்னார்கள். சஅத் இப்னு ரபீனுடைய வார்த்தையை கேட்ட பின்பு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை ஏத்துக்கல. இங்கதான் இன்னைக்கு உலகம் நாம யோசிச்சு பார்க்க வேண்டிய ஒரு செய்தி. ஏத்திருந்தா அது உடனே முடிஞ்சு போயிருக்கும், அது அப்படியே முடிஞ்சு போயிருக்கும், அது பரம்பரையாக தொடர்படியாக வராது. நீங்க படிச்சிருப்பீங்க, கடந்த ஜூன் 20ஆம் தேதி, ஜூன் 20ஆம் தேதி உலக அகதிகள் தினம். அது என்ன, ஜூன் 20ங்கிறது ஐநா உலக அகதிகள் தினமாக அறிவிச்சிருக்குது. அந்த அகதிகள் தினத்தை முன்னிட்டு ஒரு அறிக்கை ஒன்றைய ஐநா சபை வெளியிட்டிருக்கு. அதனுடைய தமிழாக்கம் கூட வந்தது. அதுல அவங்க என்ன சொல்றாங்கன்னா, உலகத்தில் இன்னைக்கு 6,53,00,000 பேர் அகதிகளா இருக்கிறாங்க. 6,53,00,000 பேர் அகதிகளா இருக்கிறாங்க. இது 2015 ஜூன் 20 கணக்கு. இந்த பர்மா அகதிகள் வர்றதுக்கு முன்னால உள்ள கணக்கு இது. 6,53,00,000, அதாவது உலக மக்கள் தொகையில 125 பேர் இருந்தா ஒரு ஆள் அகதியா இருக்கிறார்னு அர்த்தம். அவ்வளவு பெரிய அகதிகளினுடைய கூட்டம் பெருகிவிட்டது. எங்கு பார்த்தாலும் அகதிகளினுடைய முகாம்கள் வந்து விட்டது.
மேலை நாடுகளும் வளர்ந்த நாடுகளும் அகதிகளுக்காக செலவழிக்கிற தொகையை குறைத்து விட்டது. அதனால மிகப்பெரிய சிக்கல் உண்டாகி இருக்கிறது. அந்த அகதிகளினுடைய பிரச்சனை தீர்க்கப்படாவிட்டால் அது மிகப்பெரிய பூதாகரமாக மாறிவிடும். பார்க்கிறோமா இல்லையா? இலங்கையில பர்மாவினுடைய முஸ்லிம்கள் அகதிகளாக சென்றார்கள். அவர்களை அந்த நாட்டிலே இருந்த சில மக்கள் சில இடங்களிலே தங்க வைத்தார்கள், கூடாரம் அடித்து தங்க வைத்தார்கள். அங்கே சென்ற புத்த வெறியர்கள் பர்மாவிலே அவர்களினுடைய கொட்டம் தாங்க முடியாமல் இலங்கைக்குள் நுழைந்த அந்த ஏழை இஸ்லாமியர்களினுடைய குடிசை பகுதிகளுக்கு சென்றவர்கள் இன்னும் 2 நாள்ல ஊரை காலி பண்ணலன்னா உயிரோட குடிசையை கொளுத்திடுவோம் அப்படின்னா. அப்ப தன் நாட்டுக்குள்ள இலங்கை யாரும் அகதிகள் வரக்கூடாது என்கிறான். ஆனால் இலங்கையினுடைய அகதிகள் இன்றைக்கு உலகத்தினுடைய நாலாபுரங்களிலுமே பரவி கிடக்கிறார்கள். அப்ப அகதிகளை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மனு நிலையில உலகம் இல்ல. இது இப்படியே போனால் மிகப்பெரிய பிரச்சனையை உண்டாக்கும் என்கிறார். சமீபத்தில் ஒரு ஆய்வு, இந்த ஆய்வுல ஒரு செய்தி, 3ஆம் உலகப் போர் வந்தால் எதனால வரும், 3ஆம் உலகப் போர் வந்தா அது எதனால வரும் அப்படின்னு ஒரு கருத்து கணிப்பை வெளியே விட்டு பார்த்தாங்க. அப்படி விட்டதுல பெரும்பாலான கருத்தாளர்கள் 2 கருத்தை பதிவு பண்றாங்க. 3ஆம் உலகப் போர்னு ஒண்ணு வந்தா அதுக்கு காரணமா தண்ணீர் இருக்கும். ஏன்னா தண்ணி பிரச்சனை அந்த அளவுக்கு மிகப்பெரிய பிரச்சனையா இருக்குது. நீர் வளத்தினுடைய பற்றாக்குறையின் காரணமாக வளர்ந்த நாடுகள் வளரும் நாடுகளையும் அல்லது ஏழை நாடுகளையும் அவர்களில் இருக்கக்கூடிய நீர் வளத்தை சுரண்ட ஆரம்பிக்கிற போது அந்த நாடுகளில் புரட்சி வெடிக்கும். அந்த புரட்சியின் மூலமாக 3ஆம் உலகப் போர் வரலாம். இது ஒரு விஷயம். 2வது ஒரு விஷயம் என்ன சொல்றாங்கன்னா, அகதிகள் விஷயத்தினாலும் 3ஆம் உலகப் போர் வரலாம். ஏன்னா அகதிகளுடைய பிரச்சனை அந்த அளவுக்கு மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குது. அப்ப அந்த அளவுக்கு மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கிற ஒரு விஷயத்துல ரசூலுல்லாஹ்வுடைய அந்த சாதுரியமான முடிவு, உலகமே விழி பிதுங்குகிற ஒரு விஷயம். 21ஆம் நூற்றாண்டு, கணினி யுகம், அறிவின் உச்சாணியிலே வாழ்வதாக சொல்லப்படுகிற ஒரு காலகட்டம். இந்த காலகட்டத்தில் அகதிகள் பிரச்சனையை தீர்க்க முடியல. ஆனால் ஒன்றும் இல்லாத ஒரு காலகட்டத்தில் மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை சாதுரியமாக தீர்த்து வைத்தார்கள். அதற்கு நபி அவர்கள் பயன்படுத்திய வார்த்தை தான் இஸ்லாமிய சகோதரத்துவம். அதுக்கு பயன்படுத்திய வார்த்தை தான் என்னது? இஸ்லாமிய சகோதரத்துவம், உஹுவத்துல் இஸ்லாம், இஸ்லாமிய சகோதரத்துவம். சொன்னாங்க, மதீனாவாசிகளே, உங்களில் ஒருவர் மக்காவில் இருந்து வந்த ஒருவரை எடுத்துக் கொள்ளட்டும், தன் பொறுப்பிலே பராமரிக்கட்டும். உடனே ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொருத்தருடைய கையை பிடிச்சாங்க. யார சொல்லலாம், இவங்களை நான் பாத்துக்கிறேன், இவங்களை நான் பாத்துக்கிறேன். எல்லோரையும் பிடித்தார்கள். எல்லாம் பிடிச்ச பின்னால ரசூலுல்லாஹ் அவர் பயான் நசியத் பண்ணாங்க. மதீனாவாசிகளே, மக்காவாசிகளினுடைய கரங்களை பிடித்துக் கொண்டீர்கள் அல்லவா? ஒருவரை என்னுடைய பொறுப்பிலே எடுப்பதாக சொன்னீர்கள் அல்லவா? பொறுப்பென்றால் என்ன என்று தெரியுமா என்று கேட்டார்கள். பொறுப்புனா என்ன என்று தெரியுமா என்று கேட்டார்கள். தெரியலையே நாங்க. உடனே சொன்னார்கள், நீங்கள் உண்டால் அவர்களும் உண்ண வேண்டும், நீங்கள் உடுத்தால் அவர்களும் உடுக்க வேண்டும், நீங்கள் இன்பம் அனுபவித்தால் அவர்களும் இன்பம் அனுபவிக்க வேண்டும். நீங்க உங்கள்கிட்ட என்னெல்லாம் வளங்கள் இருக்குதோ, உங்கள்கிட்ட என்னெல்லாம் சுகங்கள் இருக்குதோ அத்தனையும் அவர்களுக்கும் இருக்க வேண்டும். இதுதான் அண்ணன் தம்பி உறவு என்கிறது. இல்லைன்னா அது அண்ணன் தம்பி உறவு இல்ல, அது மோசமான உறவு. இந்த உறவைத்தான் நான் உங்களுக்கு மத்தியிலே விதைக்கிறேன் என்று சொன்னார்கள். எல்லாரும் அப்படித்தான் இருந்தாங்க. ஒரே ஒரு நிகழ்வை மட்டும் நான் ஞாபகத்துக்கு சொல்றேன். ஹஜ்ரத் சஅத் இப்னு ரபீ ரலியல்லாஹு அன்ஹு, அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப், மக்கால இருந்து வந்த பணக்கார சஹாபி. சஅத் இப்னு ரபீ மதீனால உள்ள ஒரு அன்சாரி சஹாபி. அதில் சஅத் அப்துர் ரஹ்மானுடைய கையை பிடிச்சுக்கிட்டாங்க, வீட்டுக்கு கூட்டிட்டு போனாங்க. வீட்டில் போயிட்டாங்க. ஒரு சின்ன வீடு, அந்த சின்ன வீட்டில் மண் வீடு. அந்த வீட்டுக்கு உள்ளால போன உடனே ஹஜ்ரத் அப்துர் ரஹ்மான் உள்ள கூப்பிடுறாங்க. கூப்பிட்டு சொல்றாங்க, இருந்த ஒரு பெட்ஷீட்டை எடுத்து அந்த வீட்டினுடைய நடுப்பகுதியில் கட்டினாங்க. அந்த பெட்ஷீட்டை வீட்டினுடைய நடுப்பகுதியில் கட்டினாங்க. கட்டிக்கிட்டு சொன்னாங்க, ஹாதா பைத்துக ஹாதா பைத்தி, இது என் வீடு, அது ஓம் வீடு. அது யார் வீடு? ஓம் வீடு. யாராவது வந்து கேட்டா இது சஅது வீடு என்று சொல்லி என்னை கேவலப்படுத்திராத, இது சஅது வீடு என்று சொல்லி என்னை கேவலப்படுத்திராத. யார் வந்து கேட்டால் நீ என்னதான் சொல்லணும்? இது ஏன் வீடுன்னு சொல்லணும். ஹஜ்ரத் அப்துர் ரஹ்மான் சரி என்றார்கள். இரவுல அப்துர் ரஹ்மான் ரலியல்லாஹு அன்ஹு படுத்திருக்கிறாங்க. சஅத் ரலியல்லாஹு அன்ஹு இந்த பக்கம் குடும்பத்தோடு படுத்திருக்கிறாங்க. ராத்திரி தூங்க முற்பட்டவர்கள் தூக்கம் வராம திடீர்னு எழும்பிட்டாங்க. ஹஜ்ரத் சஅத் எழும்பி யோசிச்சாங்க. நேரம் இந்த பக்கம் வந்தாங்க. அப்துர் ரஹ்மான் எழும்புங்க எழும்புங்கன்னாங்க.
என்னன்னு கேட்டாங்க. விடிஞ்சா உங்களுக்கு கல்யாணம்னாங்க. அப்துல் ரஹ்மான், விடிஞ்சா உங்களுக்கு கல்யாணம்னாங்க. எனக்கா? ஏற்கனவே உனக்கு நாம் பாரம், கல்யாணமான 2 பாரம் வேணாம், பாரங்கள் வேண்டாம், உங்களுக்கு நான் ரொம்ப சிரமம் கொடுக்க விரும்பல, எனக்கு இப்ப கல்யாணம் வேணாம். ஹஜ்ரத் அப்துல் ரஹ்மான் கேட்டாங்க, ஆமா தூங்க போன நீ எப்படி கல்யாணம்னு முடிவு பண்ணேன்னு கேட்டாங்க. சஅத் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, இல்ல போய் படுத்தேன். படுக்கும்போது ரசூலுல்லா ஒரு வார்த்தை சொன்னாங்களா இல்லையா, உங்களுக்கு இருக்கிற சுகங்கள் அவர்களுக்கும் இருக்க வேண்டும் என்று சொன்னார்கள், உங்களுக்கு இருக்கிற இன்பம் அவர்களுக்கும் இருக்க வேண்டும் என்று சொன்னார்கள். எனக்கு மனைவி மக்கள் இருக்காங்களா இல்லையா, அதனால ஒரு இன்பம் இருக்குதா இல்லையா, ஒரு சுகம் இருக்குதா இல்லையா, அந்த சுகம் உங்களுக்கு இல்லை அல்லவா, எனவே அந்த சுகம் இல்லாமல் போய்விட்டால் நான் குற்றவாளி, எனவே அந்த சுகத்தை உண்டாக்க வேண்டும், கல்யாணம் அப்படின்னாங்க. ஹஜ்ரத் அப்துல் ரஹ்மான் வேண்டான்ட்டாங்க. சஅத் சொன்னாங்க, ஏன் யோசிக்கிறீங்க, கல்யாண வலிமா விருந்துக்கு நாம் பொறுப்பு, பொண்ணுக்கான மகருக்கு நாம் பொறுப்பு, எல்லாத்துக்கும் நாம் பொறுப்பு, அண்ணன் நான் இருக்கிறேன், தம்பி நீ கவலைப்பட வேணாம். ஹஜ்ரத் அப்துல் ரஹ்மான் சொன்னாங்க, வேணாம் அப்படின்னா துல்லூனி அல சூக், மார்க்கெட் எங்கேன்னு எனக்கு சொல்லு, கல்யாணம் எல்லாம் இப்ப எனக்கு வேணாம், கடத்தரு எங்கேன்னு எனக்கு நீ சொல்லு, கொஞ்சோண்டு காசு கடன் கொடு அப்படின்ன உடனே சஅத் ரலியல்லாஹு அன்ஹு 30 திர்ஹம் கொடுத்தாங்க. அந்த 30 திர்ஹம் வாங்கிக்கிட்டு அப்துல் ரஹ்மான் பனு கைனுகா என்கிற கூட்டத்தார்கள் வசிக்கிற பகுதிக்கு வந்து பால் வியாபாரம் செய்தார்கள். முதல்ல அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு செஞ்ச வியாபாரம் பால் வியாபாரமும் பால் கட்டி வியாபாரம். அந்த வியாபாரத்தின் மூலமா சொல்றாங்க, ஒரு காலகட்டம் வந்து கொஞ்சம் லாபம் கிடைத்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நாம் கொஞ்சம் மட்டும் ஞாபகம் வச்சுங்க, இந்த விஷயத்தை மட்டும் லைன் பண்ணுங்க, நாம யுத்தத்துக்கு போகணும், அதனால உங்கள்கிட்ட பொருளாதாரங்களை கொண்டு வாருங்கள் என்று சொன்னார்கள். எல்லாரும் பொருளாதாரம் எடுத்துட்டு வந்தாங்க. ஒரு பெட்ஷீட் விரிக்கப்பட்டிருக்குது, அந்த பெட்ஷீட்ல எல்லாரும் கணக்கு போடுறாங்க, பேரிச்சம்பழம், மாவு, பணம் அப்படின்லாம் போடுறாங்க. ஹஜ்ரத் அப்துல் ரஹ்மான் கை கட்டி நிற்கிறாங்க. ரசூலுல்லாஹ் எல்லாரும் போட்ட பின்னால கேட்கிறாங்க, அப்துல் ரஹ்மான் நீங்க போடலையான்னு கேட்கிறாங்க. அப்துல் ரஹ்மான் சொல்றாங்க, யார் ரசூலுல்லாஹ், இந்தி மஸ்அலத்துன், ஒரு கேள்வி என்கிட்ட இருக்கு, நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், நீங்க பதில் சொல்லணும், அந்த பதிலை பொறுத்து தான் நான் போடுறத முடிவு பண்ணணும். ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, என்ன பதில், என்ன கேள்வி அப்படின்னாங்க. யார் ரசூலுல்லாஹ், என்கிட்ட 60 திர்ஹம் இருக்குது, என்கிட்ட இப்போ 60 திர்ஹம் இருக்குது, இதுல 30 திர்ஹம் சஅத் என்கிற என்னுடைய சகோதரருக்கு நான் கொடுக்க வேண்டிய திர்ஹம், அவர்கிட்ட இருந்து கடன் வாங்கி இருக்கிறேன், மிச்சம் 30 இருக்குது, நீங்க சொன்னா 60ஐயும் போடுறேன், இல்ல 30 போட்டுட்டு 30 அவற்றை கொடுன்னு சொன்ன ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அப்ப 30 போட்டுட்டு 30 அவற்றை கொடுக்க சொன்னா அதையும் செய்யறேன், 60 போட சொன்னா 60ஐயும் போடுறேன் அப்படின்னாங்க. இப்போ ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, அது என்ன 30 கடன் அப்படின்னாங்க. இல்லை, சஅத் ரலியல்லாஹு அன்ஹு நான் வாங்கி இருக்கிறேன், அதை வச்சு தான் பிசினஸ் ஆரம்பிச்சேன். சஅத் எழும்பி விட்டார். எழும்பி கேட்கிறாங்க, யார் ரசூலுல்லாஹ், என்கிட்டையும் ஒரு கேள்வி இருக்கு, நானும் ஒரு கேள்வி கேட்கணும் அப்படின்னாங்க. இப்போ ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நீங்களுமா? ஆமா நானும் தான். யார் ரசூலுல்லாஹ், ஒரு அண்ணன் தம்பிக்கு கடன் கொடுக்கறத நீங்க எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? ஒரு அண்ணன் தம்பிக்கு கடன் கொடுக்கறத நீங்க எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? நான் அவருக்கு 30 திர்ஹம் கொடுத்தேன், கொடுக்கும் போதே சொன்னேன் இது கடன் இல்லைன்னு சொன்னேன், இது அன்பளிப்புன்னு சொன்னேன். ஆனா அவர் வாங்கிக்கிட்டு அதை திரும்ப திரும்ப கடன் கடன் என்று சொல்லிக்கொண்டே என்னை கவலைப்படுத்துறாரு. அதனால எனக்கு அவர் 30 திர்ஹம் தர வேண்டிய அவசியம் இல்லை என்று சொன்ன உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ரத் அப்துல் ரஹ்மான் சொன்னாங்க, தோழரே 30 போட்டுட்டு 30 வச்சு வியாபாரம் செய்யுங்கள் என்று சொன்னார்கள். ஹஜ்ரத் அப்துல் ரஹ்மான் 30 திர்ஹத்தை பெட்ஷீட்ல போட்டாங்க, 30 திர்ஹத்தை கையில வச்சிருக்கிறாங்க. இப்ப ரசூலுல்லாஹ் துஆ செய்றாங்க, யா அப்துல் ரஹ்மான் பாரக்கல்லாஹு ஃபீமா அம்ஃபக்த வ பாரக்கல்லாஹு ஃபீமா அம்சக்த, உன் கையில இருக்கிறதுலையும் அல்லாஹ் பரக்கத் செய்யட்டும், நீ போருக்காக செலவழிச்சல்ல அதுலையும் அல்லாஹ் பரக்கத் செய்யட்டும்.
அல்லாஹ் உனக்கு பரக்கத் செய்வானாக. சாதாரண வார்த்தை இல்லை பரக்கத்துங்கிற வார்த்தை, நாம விளங்காமலே சொல்லிட்டு இருக்கிறோம். பரக்கத்துங்கிறது சாதாரணமான வார்த்தை இல்லை. ஹஜ்ரத் அப்துர் ரஹ்மான் சொல்றாங்க, இந்த துஆவுக்கு பின்னால ஒரு வியாபாரத்தில் நான் போனேன்னா அல்லாஹ் எனக்கு பரக்கத்தை வச்சான். எங்க போட்டாலும் லாபம், எதை தொட்டாலும் லாபம். அப்படி ஒரு லாபத்தை அல்லாஹ் எனக்கு கொடுத்தான். விளைவு ஒரு வருடத்தில் 100 ஒட்டகங்கள் சுமக்கும் லக்கேஜுகள் எனக்குள் வந்து விட்டது. அந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு பொருளாதார அபிவிருத்தியை அல்லாஹ் எனக்கு தந்தான். இதான் மதீனாவுல ஏற்படுத்தப்பட்ட சகோதரத்துவம். இது நல்லா விளங்குதா? இதுதான் ஹிஜ்ரத்தின் மூலமா ஏற்பட்ட சகோதரத்துவம். அல்லாம சகோதரத்துவம் என்பது சும்மா சாதாரணமா அண்ணன் தம்பிங்கிற உறவோடு நின்று விடுகிற ஒரு பொருள் அல்ல. அற்புதமான ஒரு சகோதரத்துவம். அதனுடைய விளைவு மாற்றம் என்ன தெரியுமா? முஸ்லிம்கள் எப்படி வாழ வேண்டும் என்கிற ஒரு பாடம் ஹிஜ்ரத்தின் மூலமாக சொல்லப்பட்டது. ஹஜ்ரத் அப்துர் ரஹ்மான் ரலியல்லாஹு அன்ஹு ஸஅத் 2 பேரும் இந்த உறவின் மூலமாக இணைக்கப்பட்டவர்கள். பின்னால ஒரு காலகட்டம் ஹஜ்ரத் அப்துர் ரஹ்மான் ரலியல்லாஹு அன்ஹு ஸஅத்ட்ட வர்றாங்க. ஸஅதே, நீங்கள் உங்களுடைய குடும்பம் பெரிதாகிவிட்டது, உங்களுடைய மனைவி மக்கள் அதிகமாகி விட்டார்கள், ஆனா வீடு மட்டும் அப்படியே தான் இருக்குது. வீட்டை இன்னும் நீங்க டெவலப் பண்ணவே இல்லை. நாம கல்யாணத்துக்காக வேண்டி எக்ஸ்ட்ரா ரூம் வச்ச பிறகு தான் கல்யாணமே பண்ணுவோம். ஆனா நீங்க ஒரு குடிசையை வைத்துக்கொண்டே மிகப்பெரிய குடும்பத்தோடு வாழ்கிறீர்கள். உங்களுடைய வீடு சிறிதாகிவிட்டது, எனவே அந்த வீட்டை பெரிதாக்க வேண்டும். அதற்காக நான் வருகிறேன், நான் உங்களுக்கு அதற்கான ஏற்பாடுகளை செய்து தருவேன். ஒரு நிலத்தையும் பார்த்து விட்டேன், அந்த நிலத்தில் என் செலவில் உங்களுக்கு இல்லம் கட்டி தருவேன், நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்களா என்ற போது ஸஅத் ரலியல்லாஹு அன்ஹு கேட்டாங்களா, அப்போ உங்க ஊர்ல எல்லாம் யாராவது உனக்கு உதவி செஞ்சா உடனே நீ பகரம் பண்ணிருவியோ? பகரம் பண்ணி உதவி செஞ்சவருடைய முகத்துல காரி துப்பிடுவியா? ஒரு கேவலமான விஷயம் இல்லையா இது? இதை என்கிட்ட கேட்கிறதுக்கு உங்களுக்கு எப்படி தைரியம் வந்தது என்று கேட்டார்களாம். இந்த பகரம் செய்ய வேண்டும் என்கிற எண்ணம் உங்களுக்கு எப்படி வந்தது? எனக்கு எந்த பகரமும் தேவையில்லை, நான் பகரங்களுக்காக அல்ல, அல்லாஹ்வுடைய ரசூல் எங்களுக்கு சொன்னார்கள் என்பதற்காக இந்த காரியத்தை நாங்கள் செய்திருக்கிறோம். எந்த பகரத்தையும் உங்களிடத்தில் நாங்கள் எதிர்பார்க்க மாட்டோம். சல்மான் ஃபாரிசி ரலியல்லாஹு அன்ஹு, நல்லா யோசிச்சு பாருங்க. பாரசீகத்திலிருந்து வந்த சஹாபி, பாரசீகத்திலிருந்து வந்த சஹாபி, நெருப்பு வணங்குகிற குடும்பத்தில் பிறந்து கிறிஸ்தவ மதத்திற்கு மாறி அதற்கு பின்பு பல பரிணாமங்கள் பெற்று இஸ்லாத்திற்கு வந்த ஒரு சஹாபி. அந்த சல்மான் ஃபாரிசி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ஹிஜ்ரத் செஞ்சு மக்காவுக்கு மதீனாவுக்கு வந்துட்டாங்க. அவங்களோடு சேர்ந்து இருந்தது அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு. அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹுவோட தான் அவங்கள சேர்த்து வச்சாங்க. 2 பேரும் வாழ்ந்து பின்னால ஒரு காலகட்டம் ஹஜ்ரத் அபூ தர்தாவிடத்திலே சல்மான் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, எனக்கு கல்யாணம் பண்ணணும்னு ஆசையா இருக்கு. ஏன்னா சல்மான் ரலியல்லாஹு அன்ஹு 300 ஆண்டுகள் வாழ்ந்த சஹாபி, ஏறத்தாழ 80 ஆண்டுகள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை தேடுவதிலேயே கழித்தவர்கள். 80 ஆண்டுகள் நபியை அடைய வேண்டும் என்கிற வெறியோடு நபியனுடைய தேடுதலிலே செலவழித்தவர்கள். அவ்வளவு ஒரு வயது முதிர்ந்து கொஞ்சம் வயசு ரொம்ப கூடிருச்சு. கூடின பின்னால சல்மான் சொல்றாங்க, அபூ தர்தா, நான் கல்யாணம் பண்ணணும். லைசு கூட்டத்தில் ஒரு பெண்ணை நான் பார்த்தேன், அந்த பெண் எனக்கு மனைவியாக வந்தால் நன்றாக இருக்கும். எனவே நீங்கள் மதீனத்துக்காரர் தானே, நாம் இருவருமாக சேர்ந்து பெண் கேட்போம் என்று சொன்னார்கள். வா போவோம். 2 பேரும் போனாங்க. அந்த வீட்டில் அபூ தர்தாவை பார்த்த உடனே வாங்க வாங்கன்னு கூப்பிட்டாங்க. ஏன்னா அவர் ஏற்கனவே அறிமுகமான ஆளு. உள்ள போன உடனே சேதன அபூ தர்தா உள்ள போனாங்க. சல்மான வெளியே உட்கார வச்சாங்க. உள்ள போய் அந்த வீட்டுக்காரர்கிட்ட பேசினாங்க. உங்களுடைய மகளை சல்மான் திருமணம் செய்ய ஆசைப்படுகிறார். சல்மான் சாதாரணமான ஆள் அல்ல, ரொம்ப செல்வ செழிப்பான குடும்பத்தில் உள்ளவர். எல்லாத்துக்கும் மேல ரசூலுல்லாஹ்வுடைய செல்ல பிள்ளை, ரசூலுல்லாஹ்வுடைய செல்ல பிள்ளை, பாசம் நிறைந்த ஒரு பிள்ளை. அதனால சல்மானுக்கு நீங்க கல்யாணம் பண்ணி வச்சுட்டா உங்களுடைய வாழ்க்கையில் அல்லாஹ் ஈமானிய பாக்கியத்தை தருவான், மிகப்பெரிய மாற்றத்தை தருவான். அந்த வீட்டுக்காரர் பட்டுன்னு சொன்னாரு, ஏங்க அபூ தர்தா, உங்களுக்கு வேணும்னா கட்டி தரேன், ஆனா சல்மானுக்கு முடியாதுன்ட்டா. உங்களுக்கு வேணும்னா கல்யாணம் பண்ணி தரேன், சல்மானுக்கு என்னால் தர முடியாது என்று சொல்லிவிட்டார். ஹஜ்ரத் அபூ தர்தா வருத்தத்தோடு வெளியே வராங்க. முகம் சோர்ந்து போய் இருக்குது. சல்மான் கேட்கிறாங்க, என்ன பதில் வந்துச்சு அப்படின்னு. இல்ல ஒண்ணு இல்ல விடு அப்படின்னாங்க. சல்மான் மீண்டும் கேட்டார்கள், என்ன வந்துச்சுன்னு சொல்லு அப்படின்னாங்க. ஹஜ்ரத் அபூ தர்தா சொன்னாங்க, அஸ்தஹி அன் அதுகுரக்க, சொல்ல எனக்கு வெக்கமா இருக்குன்னாங்க. உன்கிட்ட சொல்றதுக்கு எனக்கு ரொம்ப வெக்கமா இருக்குது அப்படின்னாங்க. சொல்லு அப்படின்னாங்க. அப்போ அபூ தர்தா சொன்னாங்க,
எனக்கு வேணும்னா கல்யாணம் பண்ணி தருவாங்களாம், உனக்கு தரமாட்டாங்களாம் அப்படின்னு. சல்மான் ரலியல்லாஹு அன்ஹு அழுதுட்டே சொன்னாங்களாம், எனக்கு தான் வெக்கமா இருக்கு. உனக்கு என்ன வெக்கம்? எனக்கு தான்ப்பா வெக்கமா இருக்குது. அல்லாஹ் உனக்குன்னு ஏற்படுத்தின ஒரு பொண்ணை எனக்குன்னு பெண் கேட்டு நான் போனனா இல்லையா? தப்பு தானே அது? அல்லாஹ் உனக்குன்னு ஏற்படுத்தின பொண்ணு தானே. சத்தியம் பண்ணி கொடு, அந்த பிள்ளைய நான் கல்யாணம் பண்ணுவேன், எனக்கு சத்தியம் பண்ணி கொடு. ஹஜ்ரத் அபூ தர்தா அழுது கொண்டே கேட்டார்களாம், உனக்குள்ள இவ்வளவு பெரிய மாற்றமா? ஆம், அல்லாஹ் சொர்க்கவாசிகளை பற்றி அல் குர்ஆனில் சொல்வானே, வனஸஅனா மா ஃபி சுதூரிஹிம் மின் கில்லின், அவர்களுடைய உள்ளத்தில் இருக்கும் குரோதத்தை எல்லாம் நாம் கழட்டி எறிவோம், அவர்கள் அத்தனை பேர்களும் சகோதரர்களாக சொர்க்கத்தில் உலா வருவார்கள் என்று அல் குர்ஆன் ஒரு வசனத்தில் சொல்கிறதே, அந்த குணம் எனக்கு வர வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன். அந்த குணத்திற்கு உரியவனாக நான் ஆக வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். எனவே நீ சத்தியம் செய், அந்த பிள்ளையை நான் கல்யாணம் பண்ணுவேன்னு சொல்லு அப்படின்னாங்க. அதுக்கு பின்னால அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு கல்யாணம் பண்ணாங்கங்கிற செய்தி சஃவத்து ஸஹாபா அப்படிங்கிற ஒரு கிதாபில் நம்மால பார்க்க முடியுது. இது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏற்படுத்திய அந்த சகோதரத்துவம். உலகத்தில் இன்னைக்கு எப்படியா இப்படி ஒரு நிலை எங்கேயாவது பார்க்க முடியுமா? இப்படி ஒரு சகோதரத்துவத்தை எங்காவது காண முடியுமா? முஸ்லிம் சமூகம் இப்படித்தான் வாழ வேண்டும், இப்படித்தான் வாழ்ந்திருக்க வேண்டும். இப்படி முஸ்லிம் சமூகம் வாழ்ந்திருக்குமே ஆனால் மிகப்பெரிய சிக்கல் எப்போதுமே ஏற்பட்டிருக்காது. என்னைக்கு இந்த வாழ்க்கையில இருந்து முஸ்லிம் சமூகம் வெளியே வந்ததோ, ஒரு வெளியூர்காரர் ஊருக்கு வருவார், வந்து ஒரு சின்ன கடை வைப்பார், பெட்டி கடை வைப்பார். அல்லாஹ் அவருக்கு பரக்கத்தை கொடுப்பான். அவர் அந்த ஊர்லயே ஒரு நிலம் வாங்குவார், ஒரு சின்ன வீடை கட்டுவார். கெட்டும் போது 2 பேர் பாப்பான், நம்ம ஊருக்காரன் அஜத்து பாருங்க, அஜத்து வெளியூருக்காரன் வந்தான், மேல மேல போயிட்டு இருக்கிறான். 40 வருஷமா அந்த ஊர்ல நான் குப்பை கொட்டுறேன், ஒண்ணுமே ஆவலையே. 400 வருஷம் குப்பை கொட்டினாலும் ஆகாது. ஏன்னா இவருக்கு என்ன வருத்தம்? இப்போ அந்த வெளியூர்ல வந்து அவர் கொஞ்சம் மேலே போயிட்டாருன்னா இவருடைய மனசுல வந்து அதை ஏத்துக்க முடியல. என்ன ஏத்துக்க முடியல? அவர் அப்படி அப்ப இந்த நிலையை மாற்றி காட்டியது ஹிஜ்ரத். உள்ளூர் வெளியூர், அந்த நாடு இந்த நாடு என்கிற வேற்று உணர்வுகளை தூக்கி எறிய வைத்தது ஹிஜ்ரத். ஹிஜ்ரத்தின் மூலமாக ஏற்பட்ட மகத்தான சாதனை. ஏன் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தினுடைய முதல் கலீஃபா யாரு? அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, 2வது உமர் ரலியல்லாஹு அன்ஹு, 3வது உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு, 4வது அலி ரலியல்லாஹு அன்ஹு. 4 கலீஃபாக்கள் எங்க இருந்து போனவங்க தான்? மக்காவுல இருந்து மதீனாவுக்கு போன ஆளு தான். இத்தனைக்கும் இஸ்லாமிய பேரரசினுடைய தலைமையகம் என்னதான்? மதீனா தான். மதீனாவை தலைமையகமாக கொண்டுதான் இஸ்லாமிய ஆட்சி நடக்குது. ஆனால் ஒரு 4 கலீஃபாக்கள் ஒரு ஆளு கூட யார் இல்ல? மதீனவாசிகள் இல்ல. அத்தனை பேர்களும் முஹாஜிர்கள் தான். மதீனவாசிகள் ஏற்றுக்கொண்டார்கள். அதற்கான மனப்பக்குவத்தை நபி உருவாக்கி காட்டினார்கள். ஒரு நாட்டுக்காக உழைத்த ஒரு பெரிய குடும்பம், அந்த குடும்பத்தில் ஒருவருடைய மனைவி அவருக்கு பின்னால் பிரதமராக வர முடியுமா என்றால் முடியாது. இந்திய குடியுரிமை இருக்கிறது, ஆனால் இத்தாலியிலே பிறந்தார் என்பதற்காக அவர் பிரதமராக நாங்கள் ஏற்க மாட்டோம் என்று தைரியமாக நீதிமன்றத்திலேயே சொன்னார்கள். நாம் பேசுகிறோம் மிகப்பெரிய அறிவியல் புரட்சி வெடித்திருக்கிற ஒரு காலகட்டம் என்கிறோம். அதை ஏற்கிற ஒரு மனோபாவம் மனித மனங்களுக்கு வரவில்லை. ஆனால் எதுவுமே இல்லாத ஒரு காலகட்டத்தில் சொர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் சொல்லப்பட்ட சஹாபிகள் 10 பேர். அதுல 4 பேர் 4 கலீஃபாக்கள், 4 பேரும். அதுக்கு அடுத்தாப்புல பாத்தீங்கன்னா ஹஜ்ரத் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு, ஹஜ்ரத் தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு, ஹஜ்ரத் சையதுனா உபைதத் இப்னுல் ஜர்ராஹ் ரலியல்லாஹு அன்ஹு, இவங்க சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு. அத்தனை பேர்களும் மக்காவில் இருந்து மதீனாவுக்கு வந்தவர்கள். சொர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் சொல்லப்பட்ட சஹாபிகள். எல்லா பொறுப்புகளிலும் அவர்கள் முற்படுத்தப்பட்டார்கள். அவர்களுக்காக அல்லாஹ் எல்லா வளங்களையும் கொடுத்தான். ஆனால் மதீனவாசிகள் என்ன செய்யல? கொஞ்சம் கூட அவங்கள்ட்ட ஒரு கசப்பு வரல. ஒரு யுத்த களம், கனிமத்து பொருள் வந்திருக்கிறது. புகாரியினுடைய அறிவிப்பு நம்ம எல்லாம் படிச்சதுதான். ரசூலுல்லாஹ் பங்கு வைக்கிறாங்க. அப்படி பங்கு வைக்கும் போது அன்சாரிகளை கூப்பிட்டாங்க, வயதுல மூத்தவங்களை கூப்பிட்டாங்க. கூப்பிட்டு கேட்டாங்க, அல்லாஹ் உங்களுக்கு பரக்கத் செஞ்சிருக்கிறான், இது கனிமத்து பொருள், மக்காவில் இருந்து வந்தவங்க ரொம்ப பாதிப்பில் இருக்கிறாங்க, அவர்களுக்கு கொஞ்சம் கூடுதலா கொடுக்கலாம் நான் நினைக்கிறேன், உங்களுடைய மனோநிலை என்ன? யார சொல்லலாம், எங்களுக்கு எதுவுமே வேணாம்,
மொத்தமாவே பிள்ளைகள்கிட்ட கொடுத்துருங்கன்னாங்க. ஆனாலும் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவாசிகளுக்கு ஒரு பங்கை வைத்துவிட்டு மீதி இருந்ததை அந்த மக்கத்து பிள்ளைகளுக்கு பங்கீடு செய்து கொடுத்தார்கள். கொடுத்துட்டு முடிஞ்சிருச்சு. கொஞ்ச நாள் கழிச்ச பின்னால ரசூலுல்லாஹ்வுடைய காதுல ஒரு செய்தி விழுது. மதீனாவுக்கு உள்ள யாரோ சிலர்கள் இந்த பங்கீட்டை விமர்சிப்பதாக, இந்த பங்கீடு சரியில்லை அல்லது மக்காவாசிகள் முற்படுத்தப்படுவதை தாங்கள் விரும்பவில்லை என்பது போல ஒரு செய்தி நபியினுடைய காதிலே விழுந்தது. பதறி போனார்கள். எல்லோரும் வாருங்கள் வாருங்கள் என்று சொன்னார்கள். எல்லாரையும் கூப்பிட்டாங்க. கூப்பிட்டு உட்கார்ந்துகிட்டு, தோழர்களே, அன்று நான் பங்கீடு செய்தேனே, உங்களுடைய பொருத்தத்தோடு தான் நான் பங்கீடு செய்தேன், அப்படித்தானே? ஆமாம் என்றார்கள். ஆனால் இப்போது ஏதோ ஒரு பேச்சு வெளியே உலா வருவதாக நான் கேள்விப்பட்டேனே, அது உண்மையா? உடனே மதீனாவில் இருந்த மூத்த சஹாபிகள் எழும்பினாங்க. யா ரசூலல்லாஹ், நாங்க வாய் திறக்கல, ஆனா ஹுத்தாசுல் அஸ்னான், இப்ப பல்லு புதுசா வந்திருக்கிற சில பிள்ளைங்க, இளைஞர்கள், அவங்களுக்கு அவ்வளவு விவரம் பத்தாது, அந்த பிள்ளைங்களுக்கு எதுவுமே தெரியாது, அந்த பிள்ளைங்க ஏதோ பேசி இருக்கிறது, நீங்கள் எதுவும் நினைக்க வேண்டாம். அன்சாரிகளை ஒன்று ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், மக்காவில் இருந்து வந்த முஹாஜிர்கள், என்னோடு வந்தவர்கள், மக்கத்து பிள்ளைகள், நான் போட்டிருக்கிற சட்டை மதீனாவில் இருக்கிற நீங்க இருக்கிறீங்களே, என் உடம்புல ஒட்டி இருக்கிற என் பனியம் மாதிரி, என் உடம்புல ஒட்டி இருக்கிற பனியம் மாதிரி. மற்றவர்களெல்லாம் பொருளை கொண்டு செல்கிற போது நீங்கள் என்னை கொண்டு சென்றால் போதாதா என்றார்கள். நீங்கள் என்னை கொண்டு செல்வது உங்களுக்கு பத்தாதா என்றார்கள். அல்ஹம்துலில்லாஹ், ரலீனா, நாங்கள் ஒப்புக்கொண்டோம், திருப்தி கொண்டோம், எங்களுக்கு அது போதும் என்று சொன்னார்கள். மதீனாவினுடைய மாற்றங்கள், ஏற்பட்ட மாற்றங்கள். பின்னால ஒரு காலகட்டம் பாருங்க, சல்மான் ரலியல்லாஹு அன்ஹு பாரசீகத்திலிருந்து வந்தவங்க. அந்த பாரசீகத்திலிருந்து வந்த சல்மான, மக்காவில இருந்து போனவங்கள முஹாஜிர்னு சொல்லுவோம், மதீனால இருந்தவங்கள அன்சாரின்னு சொல்லுவோம். இப்ப சல்மான் எங்க இருந்து வந்திருக்கிறாங்க? பாரசீகத்திலிருந்து வந்திருக்கிறாங்க. இவரை முஹாஜிர்னு சொல்றதா அன்சாரின்னு சொல்றதா? மக்காவாசிகள் சொன்னாங்க அவரை முஹாஜிர்னு தான் சொல்லணும். ஏன்னா அவர் பாரசீகத்தில இருந்து நேர ஒண்ணும் மதீனாவுக்கு வரல, எங்க இருந்துதான் வந்தாரு, மக்காவில இருந்துதான் இங்க வந்தாரு. அதனால அவரை முஹாஜிர் என்று தான் சொல்ல வேண்டும், அவர் எங்க ஊர்காரர் அப்படின்னாங்க. அன்சாரிகள் சொன்னாங்க அப்படிலாம் சொல்லக்கூடாது, நீங்க அவர் மக்காவிலேயே பிறந்தாரு, மதீனால தானே இருக்கிறாரு, மதீனால பாரசீகத்திலிருந்து மதீனாவில தானே வந்தாரு, அதனால அன்சாரின்னு தான் அவரை சொல்லணும். ரசூலுல்லாஹ் அப்படியே வர்றாங்க, கண்ணில் கண்ணீர் சிமிட்ட கண்மணி நாயகம் உள்ளே வந்தார்கள். இந்த உம்மத்தில் பிள்ளைங்க எவ்வளவு ஒற்றுமைகள், அல்லாஹு அக்பர். உடனே சொன்னாங்க, தோழர்களே கவலை வேண்டாம், சல்மானும் மின்னி, சல்மான் என் ஆளு, அகிலி பைத்தி என் குடும்பத்தில் உள்ள ஆளு. நான் மக்காவாசியா மதீனாவாசியா? நான் பொதுவான ஆளு தானே, நான் பொதுவான ஆளு தானே, என் பிள்ளை சல்மானும் பொதுவானவர். இந்த மாற்றத்தை ஹிஜ்ரத் உருவாக்கி தந்தது. இதான் ஹிஜ்ரத். ஹிஜ்ரத்தில் ஏற்பட்ட சகோதரத்துவம் என்பது இது. அப்போ எந்த ஒரு நேரத்திலும் மனதிற்குள்ளால அடுத்தவர்களின் மீது உண்டான வெறுப்புணர்வு, அடுத்தவர்களினுடைய வளர்ச்சியின் மீது வரக்கூடிய பொறாமை உணர்வுகள் ஒரு மனித உள்ளத்திலே வந்துவிட்டால் அவர் கொஞ்சம் கொஞ்சமாக இஸ்லாத்தை விட்டு வெளியேறுகிறார் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். வெறுமன 5 வக்து தொழுதுட்டு போறோம் வரவனையெல்லாம் ரோட்ல உட்கார்ந்து பலாய் பேசிக்கிட்டு நெற்றியிலே கருப்பு தழும்பை பதிப்பதால் மட்டுமே இவர் சொர்க்கத்திற்கான முகவரிக்கு உரியவர் ஆகிவிட்டார் என்று சொல்ல முடியாது. இஸ்லாம் என்கிறது தொழுகையோடு முடிந்து விடுகிற ஒரு காரியமும் அல்ல. அது 24 மணி நேரமும் அந்த இஸ்லாமிய உணர்வுகளை உள்வாங்கி வாழ்வதுதான் இஸ்லாம். அந்த இஸ்லாத்தை போதி மக்காவுல தொழ முடியுமா முடியாதா? மக்காவுல நோன்பு வைக்க முடியுமா முடியாதா? வெறும் தொழுகையும் நோன்பும் இஸ்லாம் என்றால் ஹிஜ்ரத் தேவையில்லை. வெறும் தொழுகையும் நோன்பும் மட்டும்தான் இஸ்லாம்னு இருந்திருந்தா எது தேவையில்லை? ஹிஜ்ரத் தேவையில்லை. ஏன்னா வீட்டுல தொழ முடியும். நான் நோன்பு வச்சா யாருக்கும் தெரியாது, அபூஜஹலுக்கு தெரியாது, அபூலஹபுக்கு தெரியாது, அவன் என்ன அடிக்க மாட்டான். ஆனால் இஸ்லாம் என்கிறது அது இல்லை. இஸ்லாம் என்பது இஸ்லாமிய குணங்களை உள்வாங்கி வெளிப்படுத்துவது, சமூகத்தோடு இணங்கி நடப்பது, மற்ற முஸ்லிம்களினுடைய குறைகளை மறைப்பது, மற்ற முஸ்லிம்களுக்காக தாராள மனதோடு உதவுவது. சஹாபிகள்ல ஒரு சஹாபி வந்து கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ்,
ஐயுல் அஷியாஇ அஃலலு இந்தல்லாஹி வ இந்தர் ரசூல். அற்புதமான கேள்வி. அல்லாவுக்கும் ரசூலுக்கும் ரொம்ப பிடிச்ச காரியம் எதுன்னு கேட்டாங்க. அல்லாவுக்கும் ரசூலுக்கும் பிடிச்ச காரியம் எதுன்னு கேட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அற்புதமா சொன்னாங்க, தோழர்களே, அன் துத்கில சுரூர ஃபீ கல்பி அஹீக, உன் சகோதரனுடைய உள்ளத்தில் நீ புகுத்துகிற ஒரு சந்தோஷம் என்று சொன்னார்கள். உன்னுடைய சகோதரனுடைய உள்ளத்துல நீ புகுத்துகிற ஒரு சந்தோஷம், உன்னுடைய சகோதரனை மகிழ்வித்து பார். அல்லாவுக்கும் ரசூலுக்கும் பிடித்த அமல் அதுதான். அது மட்டுமல்ல, என் பள்ளியில் ஒரு மாதம் இஅ்திகாஃப் இருப்பதை விட அது சிறந்த அமல். நம்ம பள்ளியில இல்ல, எந்த பள்ளியில? ஏன் பள்ளியில, மஸ்ஜிது நபவி ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, மஸ்ஜிது நபவியில் ஒரு மாதம் இஅ்திகாஃப் இருப்பதை விட அது ஒரு அற்புதமான அமல். ஒரு மனித உள்ளத்தை மகிழ்வித்து பார். நம்ம ஆளுங்க புரிஞ்சோ புரியாமலோ சொன்னாங்க, ஏழையின் சிரிப்பில் இறைவனை காணலாம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லி தந்த பாடம் அது. மறுமை நாள் ஹதீஸ் வருது இல்லையா, மறுமை நாள் ஆகிரத்தில் ஒரு அடியான் போய் நிற்பான். அல்லாஹ் கேட்பானா, டேய், உனக்கு நான் நிறைய பொருள் தந்திருந்தேன், உன் வீட்டுக்கு ஒரு நாள் பசியோட வந்தேன், உணவு வைத்து கொண்டே இல்லை என்று சொன்னாயே. அப்ப அந்த அடியான் கேட்பானா, தல்ஹக்கு மின்னி, அல்லாஹ்வே என்னை பார்த்தா உனக்கு சிரிப்பா தெரியுதா? நீ என் வீட்டுக்கு வந்தியா? நீ தான் உலகத்துக்கு படி அளக்கிறவன், நீ எப்படி என் வீட்டுக்கு வர முடியும்? என்ன கிண்டலா என்று கேட்கிற போது அல்லாஹ் சொல்வான, இந்த நாளில் இந்த நேரத்தில் இந்த அடையாளத்தோடு ஒரு வழிப்போக்கர், ஒரு ஏழை பசியோடு உன்னுடைய இல்லக்கதவை தட்டினான். தட்டிய போது உணவை வைத்துக் கொண்டே நீ இல்லை என்று சொன்னாய். அவனுக்கு மட்டும் நீ உணவை கொடுத்திருந்தால் லவஜத்தனி துஜாஹா, அவருக்கு முன்னால் என்னை நீ பெற்றிருப்பாய், அவருக்கு முன்னால் என்னை நீ பெற்றிருப்பாய், என்னுடைய பொருத்தத்தை நீ பெற்றிருப்பாய். அப்போ ஒரு ஏழைக்கான உணவு என்பது அந்த ஏழையினுடைய கையிலே நாம் கொடுப்பதற்கு முன்பு வாங்கும் கரமாக முதலில் அல்லாஹுவின் கரம் மாறுகிறது. நாம் ஒரு பொருளை மனமுவந்து கொடுக்கிறோம் என்றால் அவன் வாங்கவில்லை, அல்லாஹ் வாங்குகிறான் என்று அதற்கு அர்த்தம். என்னை அவனுக்கு முன்னால் நீ பெற்றிருப்பாய். அப்போ ஒரு மனிதருடைய உள்ளத்துல சந்தோஷம், தாகம் எடுத்தவர், இப்போ சிறப்பு டங்கு காய்ச்சல் பரவிட்டு இருக்கிற ஒரு காலகட்டம் தானே. எல்லாம் முன்னால நம்முடைய பழக்கம் என்ன, நம்முடைய மூதாதையர்களுடைய பழக்கம் என்ன? ஊர்ல காலரா வரும், வயிற்றுப்போக்கு வரும், அம்ம நோய் வரும், பெரிய பிரச்சனைகள் அதிகமா வரும். எதுவும் பண்ண மாட்டாங்க, உடனே ஒரு சொம்புல தண்ணி எடுத்து பள்ளிவாசல்ல வைப்பாங்க. பள்ளிவாசல்ல வச்சுக்கிட்டு ஒரு 2-3 ஆயத்துக்களை அதுல ஊதுவாங்க. தொலை வர்றவங்க எல்லாரும் தொழுதுகிட்டு அதுல ஊதுவாங்க. அந்த தண்ணி ஊர் முழுக்க சப்ளை செய்யப்படும், ஊர் முழுக்க தெளிக்கப்படும். காலராவும் பெயரும், எல்லா கன்றாவையும் பெயரும். எல்லாவற்றிலும் மாற்றத்தை உண்டாக்கி விட்டோம். இன்னைக்கு நிலவேம்பு கசாயம் ரவுண்டு கட்டி கொடுக்கறாங்க. இப்பந்தான்ப்பா குடிச்சேன், இதையும் குடிங்க. ஏன்னா அந்த இயக்கம் இந்த யாருமே செய்யலைனாலும் பிரச்சனை, இப்ப எல்லாரும் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. விடமாட்டாங்க, ஒரு நாளைக்கு 3 கப்பு குடிக்க வேண்டியதா இருக்கு. அஜித் குடிங்க, அஜித் அவங்க மட்டும் குடிச்சத மட்டும் குடிச்சீங்கல்ல, இது என்ன ஹெல்த் டானிக்காது? அப்போ நம்முடைய பழக்கங்கள், முன்னோர்களுடைய பழக்கங்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, மதீனாவுல உறை பனி, கடுமையான பனி. அந்த பனியினுடைய காலகட்டத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போத்துறதுக்கு போர்வை இல்லாம சுபுகு தொழ வைப்பாங்க. தொழ வைக்கிற போது நபி அவர்கள் நடுங்குவதை நாங்கள் பின்னால் இருந்து பார்ப்போம். நபி அவர்கள் நடுங்குவதை நாங்கள் பின்னால் இருந்து பார்ப்போம். அவ்வளவு பெரிய கடுமையான குளிர். அந்த குளிர் காலையிலும் கூட மதீனத்து பிள்ளைகளும் மதீனாவினுடைய பணியாளர்களும் சொம்புகளில் தண்ணீரை வைத்துக் கொண்டு பள்ளிக்கு வெளியே நிற்பார்கள். குளிர்ந்த காலை நேரம், தண்ணியை தொட்டாலே ரொம்ப கஷ்டமா இருக்கும். அந்த காலையிலும் கூட அந்த குழந்தைகளினுடைய தலையில் ஒரு கையை வைத்து நபி அவர்கள் தடவிவிட்டு அவர்கள் வைத்திருக்கிற சொம்பிலே உன்னுடைய ஒரு கையை முக்குவார்கள், பரக்கத்திற்காக முக்குவார்கள். அந்த குழந்தைகள் எடுத்துக்கொண்டு இல்லங்கள் சொல்லும், எல்லோரும் குடிப்பார்கள். புகாரியிலும் வருகிறது, முஸ்லிமிலும் வருகிறது. இந்த பழக்கம் பள்ளிவாசல்களில் இருந்து சமூக பணிகள், பள்ளிவாசல்களில் இருந்து நோய் நிவாரணங்கள் வெளிப்படுத்தப்படுவது அத்தனையுமே நமக்கு மார்க்கம் சொல்லி தந்த ஒரு காரியம். ஹிஜ்ரத்தில் என்ன நடந்துச்சு? மக்காவாசிகள் மதீனாவுக்கு வந்தாங்க. மதீனாவுக்கு வந்து மதீனாவினுடைய தட்பவெப்பநிலை மக்காவில் இருந்து வந்த மக்களுக்கு பிடிக்கல, ஒத்துக்கல, உடம்பு ஒத்துக்கல. ஏன்னா மக்காவில் பெரும்பாலும் சூடு இருக்கும், மதீனாவில் எப்ப பார்த்தாலும் என்ன இருக்கும்? குளிர் இருக்கும். ஒரு விதமான குளிர். காய்ச்சல் வந்துருச்சு, எல்லாருக்கும் காய்ச்சல். ஆயிஷா அம்மா சொல்றாங்க, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுவுக்கு கடுமையான காய்ச்சல். கடுமையான காய்ச்சல்ல வாயில இருந்து சில விஷயங்களை பேச
இந்த காய்ச்சல் அதிகமான உளர்வுன்னு சொல்லுவோம்ல, நம்ம வாய் புலம்புதல். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு வாயிலிருந்து சில வார்த்தைகளை பேச ஆரம்பித்தார்கள். நாங்கள் நபியிடத்தில் சொன்னோம், யா ரசூலல்லாஹ், காய்ச்சல் எல்லோரையும் பிடித்து விட்டது, எங்க அத்தாவையும் விடல என்று சொன்னோம். ஐஷா அம்மா சொல்றாங்க, அது எங்க அத்தாவையும் விடல. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடனே சொன்னார்கள், அப்படியா, காய்ச்சல் எல்லோரையும் பிடித்து விட்டதா? அல்லாஹ்வே, இந்த மக்களை விட்டு காய்ச்சலை நீ போக்கி விடுவாயாக, இந்த மக்களை விட்டு காய்ச்சலை நீ போக்கி விடுவாயாக மும்முறை பிரார்த்தித்தார்கள். இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு வெளியில இருந்த ஒரு தோட்டத்துக்கு போயிட்டு மதீனாவுக்குள்ள வராங்க. வருகிற போது ஒரு உருவத்தை பார்க்கறாங்க. பார்த்தவங்க நேர ரசூலுல்லாஹ்ட்ட வந்தாங்க. யா ரசூலல்லாஹ், மதீனாவினுடைய அவுட்டர்ல தலைவிரி கோலமாக ஒரு கருப்பான பங்கரையான அசிங்கமான தோற்றம் கொண்ட அருவருப்பான ஒரு பெண் உருவத்தை நான் கண்டேன். அவள் தலைவிரி கோலத்தோடு ஓடுவதை நான் பார்த்தேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்னஹா அல் ஹம்மா, அதுதான் காய்ச்சல் அப்படின்னாங்க. அதுதான் பலாய், ஊருக்கு வந்த பலாய். அந்த பலாயை அல்லாஹ் போக்கினான். அப்ப இந்த நிகழ்வுகள் அனைத்துமே பள்ளிகளை மையமாக வைத்து நடந்த காரியங்கள். இன்றைக்கு நமக்கு உள்ள பள்ளிகள் என்பது இதற்கான தலங்களாக மாற்றப்பட வேண்டும். அதை உருவாக்கி காட்டியது ஹிஜ்ரத். ஹிஜ்ரத்துல பள்ளியில வச்சு தான் அம்புடு காரியத்தை ரசூலுல்லாஹ் செஞ்சாங்க. எந்த காரியத்தையும் வீட்டில் வச்சு செய்யல, எந்த காரியத்தையும் வேறு இடங்களில் வைத்து செய்யல. இதை சமூக பாடமாக ஆக்கி கொடுத்த ஒரு களம் ஹிஜ்ரத்திற்கான களம். ஹிஜ்ரத்திற்கு பின்னால ஏற்பட்ட சமூக ரீதியில முஸ்லிம்களுக்கு மத்தியில் ஏற்பட்ட அந்த பாச பிணைப்பு இருக்கு பாருங்க. ஹஜ்ரத் ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு, உஹது யுத்தம். ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய அத்தா ஹுசைல் ரலியல்லாஹு அன்ஹு சஹாபி, ரெண்டு பேரும் அத்தாவும் மோனும் வாப்பாவும் மோனும் யுத்தத்துக்கு வந்திருக்கிறாங்க. ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹுடைய அத்தாவை பெரும்பாலும் சஹாபிகளுக்கு தெரியாது. ஏன்னா அவ இப்பதான் இஸ்லாத்துக்கு வந்த ஆளு. ஒரு நேரத்தில் ஹுசைல் ரலியல்லாஹு அன்ஹு ஹுதைஃபாவுடைய அத்தா ஒரு இடத்தில் நின்று சண்டையிட்டுக் கொண்டு நிற்கிறார். எதிரிகள் அவரை துரத்துகிறார்கள். ஹஜ்ரத் ஹுசைல் அவர்களை துரத்தி கொண்டு திரும்ப ஓடுறாங்க. எதிரிகளை விரட்டிட்டு ஓடுறாங்க ஹுசைல். முஸ்லிம்களினுடைய அணியிலே இருந்த சில சஹாபிகள், இளம் வயது சஹாபிகள், ஆஹா, இந்த மனிதர் முஸ்லிம்களை விரட்டுகிறாரே என்று தவறுதலாக எண்ணி ஹுசைலை எதிரியாகவும் அந்த எதிரிகளை முஸ்லிம்களாகவும் நினைத்து மிக வேகமாக ஹஜ்ரத் ஹுசைல் ரலியல்லாஹு அன்ஹுவை சில சஹாபிகள் விரட்டுறாங்க. விரட்டும் போது ஹஜ்ரத் ஹுதைஃபா தூரத்தில் நிக்கிறாங்க. தூரத்தில் நின்ன ஹுதைஃபா சொல்றாங்க, அபி அபி, அது எங்க வாப்பா, அது எங்க வாப்பா, விட்டுருங்க, அவளை வெட்டாதீங்க, அது எங்க வாப்பா. கண்ணுக்கு முன்னால் நடக்குது, அதை வெட்டாதீங்க, எங்க வாப்பா தான், விட்டுருங்க விட்டுருங்கிறாங்க. சப்தம் சஹாபிகளினுடைய காதில் விழல. ஹஜ்ரத் ஹுசைல் ரலியல்லாஹு அன்ஹுவை சஹாபிகள் என்ன செஞ்சிட்டாங்க? வெட்டிட்டாங்க. தலை துண்டாகி விட்டது, வஃபாத் ஆயிட்டாங்க. ஹஜ்ரத் ஹுதைஃபா வர்றாங்க, வாப்பட ஜனாசாவை பார்க்கறாங்க. தேம்பி தேம்பி அழுறாங்க. யுத்த களம், தேம்பி தேம்பி அழுறாங்க. அழுதுகிட்டு அப்படியே மௌனமா போயிட்டாங்க. ஒண்ணுமே சொல்லல, ஒரு வார்த்தை கூட சொல்லல. பஸ்ல நம்ம நிற்போம், யாராவது வந்து காலை மிதிப்பான், அறிவில்லை உனக்கு, சரி சரி பரவாயில்ல, முதல்ல ஏதாவது ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணிடுவோம். ஆனால் ஹஜ்ரத் ஹுதைஃபா எந்த வார்த்தையும் சொல்லல, அப்படியே அழுதுகிட்டு போயிட்டாங்க. போர் முடிஞ்சிருச்சு. சஹாபிகள்லாம் ரசூலாட்ட வந்தாங்க, யா ரசூலல்லாஹ், தப்பு நடந்துருச்சு. ஹுதைஃபா அத்தா ஹஜ்ரத் ஹுசைல் ரலியல்லாஹு அன்ஹுவை இந்த சஹாபிகள் வஃபாத் வெட்டிட்டாங்க. அல்லாஹு, நமக்குள் இப்படி ஒரு சிக்கலா? சரி இருக்கட்டும், ஹுதைஃபா நீங்கள் என்ன சொல்கிறீர்கள்? இறந்தவரினுடைய வாரிசாக இருக்கிற நீங்கள் என்ன சொல்கிறீர்கள்? ஹஜ்ரத் ஹுதைஃபா சொல்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், எல்லாம் அண்ணன் தம்பிங்க, யாரும் வேணும்னு என்ன செய்யல, வெட்டல, யாருமே வேணும்னு வெட்டல. யா ரசூலல்லாஹ், எனக்கு நல்லா தெரியும், தவறுதலாக, தெரியாமல், ஆள் தெரியாமல் யுத்த களத்தில் ஏற்பட்ட அந்த குழப்பத்தில் அவர்கள் வெட்டி விட்டார்கள். எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, அல்லாஹ்வுக்காக நான் பொருந்திக் கொண்டேன், அல்லாஹ்வுக்காக நான் பொருந்திக் கொண்டேன். அப்படியா? இருந்தாலும் ரசூலுல்லாஹ், இருந்தாலும் யார் இந்த கொலையில் பங்கெடுத்தார்களோ அவர்கள் ஹுசைல் ரலியல்லாஹு அன்ஹுடைய கொலைக்கான நஷ்ட ஈட்டுக்கு பொறுப்பாளிகள் என்றார்கள். அவருக்காக நஷ்ட ஈடு கொடுக்கணும். 100 ஒட்டகம், ஒரு ஆளை கொன்னுட்டா நஷ்ட ஈடு 100 ஒட்டகம், 100 ஒட்டகம் கொடுக்கணும்னாங்க. அவங்க 100 ஒட்டகம் கொண்டு வந்துட்டாங்க. ஹஜ்ரத் ஹுதைஃபாவை கூப்பிட்டு சொன்னாங்க, உங்க அத்தா கொல்லப்பட்டதற்கான நஷ்ட ஈடு இதை நீங்க எடுத்துட்டு போங்க அப்படின்னாங்க. ஹஜ்ரத் ஹுதைஃபா சொன்னார்கள், வேண்டாம் யா ரசூலல்லாஹ், யாருக்காவது ஏழைகளுக்கு அது தர்மம் செய்து விடுங்கள், எனக்கு எதுவுமே வேண்டாம்,
ஹஜ்ரத் ஹுதைஃபா சொல்கிறார்கள், அல்லாஹ் இஸ்லாத்தை ஏற்கும் போது எனக்கு ஒரு மகிழ்ச்சி சந்தோஷத்தை தந்தான், அதுக்கு பின்னால மிகப்பெரிய சந்தோஷம் எனக்கு என்ன தெரியுமா, அந்த சஹாபிகள் மேல ஒரு கெட்ட எண்ணம் எனக்கு வரவே இல்லை. எங்க வாப்பாவை போய் கொன்னுட்டீங்களே, எங்க வாப்பாவை கொன்னுட்டீங்களே, அது மாதிரி ஒரு கெட்ட எண்ணம் என் கல்புல வரவே இல்லை. வர விடாம அல்லாஹ் என் கல்பை பாதுகாத்தான். அது என் வாழ்க்கையில ஏற்பட்ட மிகப்பெரிய மகிழ்ச்சி. அப்ப சஹாபிகளுடைய வாழ்க்கையில ஏற்பட்ட மிகப்பெரிய மகிழ்ச்சி என்ன, ஒரு முஸ்லிமை நினைச்சு அவரை பத்தி தப்பான ஒரு எண்ணம் மனசுல வராம இருந்தா அது அல்லாஹ் நமக்கு செஞ்ச மிகப்பெரிய நியமத். நான் மகிழ்ச்சி கொள்ள வேண்டிய மிக முக்கிய தருணம். இன்னைக்கு அப்படியா உலகத்தில் நடக்குது? இவன் வண்டவாளத்தை பேஸ்புக்ல அவன் பேசுறான், அவனை பத்தி இவன் பேசுறான், அதுக்கு 4 கைர கோமுக்காரன் வந்து கமெண்ட் பண்றான், ஏன் பாய் அடிச்சுக்கிறீங்க பேசாம இருங்க நம்ம அட்வைஸ் பண்றான். நம்மளும் ஒரு விவரம் இல்லாத நிலைமையில எதில் தேவையில்லாத செய்திகள், மனம் திறந்த மடல்ங்கிற பேர்ல வருது, மடல்கள் நிறைய வருது, கடிதங்கள் வருதா இல்லையா, அந்த கடிதம் இந்த கடிதம் தேவையில்லாத விஷயங்கள். நீ எவ்வளவு சுருட்டிட்டு போறன்னு எனக்கு தெரியாதான்னு இவன் கேட்கிறான், நீ மட்டும் என்ன பண்ணியான்னு அவன் கேட்கிறான். இதை படிக்கிறவன் யாரு, வெளியில உள்ள ஆள். நம்முடைய மார்க் நமக்கு கற்று இந்த மரபா இது, இந்த ஒழுக்கமா இது. யோசிச்சு பாருங்க. ஒரே ஒரு வரலாறு, ஹஜ்ரத் ஹாத்தம் என்கிற பெரியார், உங்களுக்கு தெரிஞ்ச செய்தி தான். ஹாத்தம் என்கிற பெரியார் ஹதீஸ் கலை வல்லுனர், மிகப்பெரிய சூஃபி, ஆன்மீக கலையில் உச்சமடைந்த ஒரு பெருமகனார். அவரு பேரிச்சம்பழம் கடை வச்சிருக்கிறாரு. அந்த கடைக்கு ஒரு அம்மா பழம் வாங்க வருது. பழம் வாங்க உள்ள வந்த உடனே ஹஜ்ரத் ஹாத்தம் சொன்னாங்க, உங்களுக்கு என்ன பழம் வேணும், இந்த பழம் எவ்வளவு வேணும், இவ்வளவு வேணும், உள்ள போங்க, சாக்குல இருக்கு, அள்ளி கொண்டு வாங்க, எடை போட்டு தரேன்னாங்க. இந்த அம்மா உள்ள போச்சுது, சாக்குல குறிஞ்சி நின்று அந்த பழங்களை அள்ளிச்சுது. அள்ளிட்டு இருக்கும்போது ஹஜ்ரத் ஹாத்தம் உள்ள வந்தாங்க. உள்ள வரும்போது யதார்த்தமா அந்த பெண்ணினுடைய உடம்புல இருந்து ஒரு காற்று பிரிந்து விட்டது. இயற்கையினுடைய உபாதை தானே அது. ஒரு காத்து வெளியாயிடுச்சு. காத்து வெளியான உடனே அந்த அம்மாவுக்கு வெக்கம் வந்துருச்சு. ஒரு அந்நிய ஆம்பளைக்கு முன்னால இப்படி ஒரு அசிங்கம் வந்துருச்சே, ரொம்ப டென்ஷன் ஆகுறாங்க. அந்த குழப்பத்துல என்ன செய்யறாங்கிறதே தெரியல, ஒரு மாதிரி தடுமாறுறாங்க. இதை ஹாத்தம் பார்த்துக்கிட்டே நின்னாங்க. பார்த்துட்டே நின்றுட்டு அந்த சக்கரை எல்லாம் எடுத்தாங்க, கூடையில வச்சாங்க, கொண்டு வந்து எடை மிஷின்ல வச்சாங்க. எடை போட்டாச்சு. போட்ட பின்னால அந்த அம்மா கேட்டுச்சு, வெக்கத்தோட கேட்டுச்சு, என்ன விலைன்னு கேட்டுச்சு. ஹஜ்ரத் ஹாத்தம் சொன்னாங்க, நல்ல பழம் தான் எடுத்துட்டு போ அப்படின்னு. அந்த அம்மா சொல்லிச்சு, என்ன விலைன்னு கேட்டுச்சு. இவர் சொன்னாரு, நல்ல பழம் தான் தூக்கிட்டு போமா அப்படின்னு. அந்த பொம்பளை கேட்டுச்சு, என்ன விலை? இவர் நல்ல பழம் தான் அப்படின்னாரு. அப்பா அந்த பொம்பளை அல்ஹம்துலில்லாஹ் செவுடு. யாரு? ஹாத்தமுக்கு காது கேட்காது. இவ்வளவு சத்தம் போட்டு பேசின இந்த பேச்சே இவர் காதுல கேட்காத போது அந்த காற்று நிச்சயமாக இவர் கேட்டிருக்க மாட்டாரு. அன்னை ஆடவருக்கு முன்னால் என் மானத்தை காப்பாற்றி அல்லாஹ்வே அல்ஹம்துலில்லாஹ் அந்த அம்மா போயிடுச்சு. வரலாறு சொல்லுது, அந்த அம்மா அதுக்கு பின்னால ஏறத்தாழ 6 வருடத்திற்கு மேல் வாழ்ந்திருக்கிறாங்க அந்த அம்மா. அந்த 6 வருஷமும் இந்த ஆளு எப்படியே நடிச்சிருக்கிறாரு, காது கேட்காதவராகவே வாழ்ந்திருக்கிறார். அதனாலதான் அவங்க பேரை பார்த்தீங்கன்னா ஹாத்தமுல் அசம்முன்னு இருக்கும். அசம்முனா காது கேட்காத ஆளுன்னு அர்த்தம். காது கேட்காத ஹாத்தம். 6 வருஷத்துக்கு பின்னால அந்த அம்மா வஃபாத் ஆயிட்டாங்க. அவங்களுடைய ஜனாசா பள்ளிக்கு வருது. எல்லாரும் தொலை வச்சு அனுப்பிட்டாங்க. அவர் சொல்றாரு, ஹாத்தம் எனக்கு காது கேட்கும் சொல்றாரு. யாரும் நம்பல. 6 வருஷமா கேட்காத காது இப்ப மட்டும் கேட்குமாக்கும் நாங்களாம். அப்ப அத்தனை ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில அவனுக்கு ஏற்படக்கூடிய புலன்கள்ல ரொம்ப அற்புதமான ஒரு புலன் கேட்கும் சக்தி. இந்த கேட்கும் சக்தியை கூட ஒரு முஸ்லிமினுடைய மானத்திற்காக மறைத்து கொண்டார் என்றால் ஒரு முஸ்லிமினுடைய வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும்? அடுத்தவர்களுடைய குறையை அலசுகிற போது நம்முடைய கவனம் எப்படி இருக்க வேண்டும்? ஏன் இன்னைக்கு அவருடைய வீட்டிலே நடக்கிற இந்த பிரச்சனை நாளை என்னுடைய மரணத்திற்கு முன்னால் என் வீட்டுக்கு வராது என்பதற்கு என்ன உத்தரவாதம்? அதுதான் நம்முடைய கண்ணில் வரணும். அது மாரிபில் ஓதுனாங்க, மாரிப் தொலை வைக்கும் போது ஓதுனாங்க, யா அய்யுஹல்லதீன ஆமனு இன் ஜாஅக்கும் ஃபாஸிக்கும் பினபையின் ஃபதபையனு. ஒரு மோசமானவன் ஒரு செய்தியை உங்களிடத்தில் கொண்டு வந்தால் விசாரியுங்கள். விசாரிச்சுக்கிட்டு அதை என்ன செய்யுங்க, ஃபார்வர்டு பண்ணுங்க. அப்படி ஒண்ணுமே இல்ல, வந்த உடனே படிக்காமலே ஃபார்வர்ட். ஒரு வீட்டுக்குள்ள ஒரு ஆள் போனாராம். அங்க 15 வயசுல ஒரு பையன் இருந்திருக்கிறான்.
பள்ளிக்கூட நாள். இப்போ கேட்டாரா, ஏன் பள்ளிக்கூடத்துக்கு அவனை அனுப்பலையா அப்படின்னு. அதை ஏன் கேட்குற? இவன் 2 வயசா இருக்கும்போது காணாம போயிட்டான். காணாம போயிட்டான்னு வாட்ஸ்அப்பில் செய்தி போட்டாங்க. இப்போ இவன் வெளியே போனா எவனாவது ஒருத்தன் பிடிச்சி என் வீட்டில் விட்டுட்டு போறான். இவனை வெளியே விட முடியாத அளவுக்கு செய்தி இப்பவும் போட்டுட்டு இருக்கிறான். அந்த செய்தியை 2 வயசுல காணாம போன செய்தி 15 வருஷத்துக்கு பின்னால வருது. இவனால வெளியே தலை காட்ட முடியல. அந்த அளவுக்கு மோசமான ஒரு காலகட்டம். அப்ப அதான் அல்லாஹ் சொல்றான், ஒரு செய்தி உங்களுக்கு வந்தால் ஃபதபையனு, விசாரியுங்கள், விசாரித்து விட்டு அடுத்து வாருங்கள். அதை விட்டுவிட்டு ஒரு தேவையற்ற விஷயங்களில் இருந்து வெளியே வாருங்கள். இஸ்லாமிய சகோதரத்துவம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவில் உருவாக்கிய இஸ்லாமிய சாம்ராஜ்யம் இப்படித்தான் இருந்தது. தொழில மோசடி இல்லை, பேச்சில் மோசடி இல்லை, நெஞ்சுக்குள்ள வஞ்சகம் இல்லை, குரோதங்கள் இல்லை, கபடங்கள் இல்லை, பொய் பித்தலாட்டங்கள் இல்லை. ஒரு யதார்த்தமான இஸ்லாமிய சாம்ராஜ்யம். மதீனாவுக்குள்ள மக்காவில் இருக்கும்போது ஒரு நபி, மதீனாவுக்கு வந்த பின்னால் ஒரு ஆட்சியாளர், ஒரு ஆட்சியாளர் என்கிற நிலைமைக்கு ரசூலுல்லாஹ் வர்றாங்க. ஆட்சியாளர் ஆட்சி பொறுப்பிலே இருக்கிற போது தன் நாட்டு மக்களுக்காக என்னென்ன செய்ய வேண்டும் கடை தெருவுக்கு வராங்க. ஒரு சஹாபி கோதுமை வித்துட்டு இருக்கிறார். சாக்குல கோதுமை இருக்கு. அந்த கோதுமைக்குள்ள அப்படியே கையை உள்ள விட்டாங்க. கையை உள்ள விட்டு வெளியே எடுக்கிறாங்க. கையில ஈரம் இருக்கு, தண்ணி இருக்கு. மாஹாதா, என்ன இது? தண்ணியை ஊத்துனியா? எடையை கூட்டுவதற்காக கோதுமையில் தண்ணீரை கலந்தாயா? உடனே அந்த சஹாபி சொல்றாங்க, இல்லை யார் சொல்லா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னால ஒரு சாரல் மழை, அந்த சாரல் மழையில் நனைந்தது, நான் தண்ணி சேர்க்கல, அது சாரல் தான். சாரலா இருந்தாலும் நீ இப்படி வித்தீனா உனக்கு லாபமும் வாங்குறவருக்கு நஷ்டமும் உண்டாகும். அதனால எடுத்துட்டு போய் உலர வைத்து நாளைக்கு வந்து விற்றால் போதும், இன்று விற்க வேண்டாம். சஹாபி சொன்னாங்க, யார சொல்லலாம், இது கடன் வாங்கின காசு, வித்தாதான் கடனாளிக்கும் காசை கொடுக்க முடியும், என் வீட்லயும் அடுப்பெரியும். பக்கத்தில் இருந்த ஃபதுல் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு கூப்பிட்டு, தோழரே, இவருக்கு ஒரு 5 திர்ஹம்கள் கடனாக கொடுங்கள், நாளைக்கு இவர் கோதுமையை விற்று அந்த காசை திருப்பி தரட்டும் என்றும். வட்டி இல்லாத கடன் முதல்ல உலகத்துக்கு காட்டி தந்தவங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வேற எங்கேயும் வசூல் பண்ணல, தன்னுடைய சொந்த பணம். ஃபதுல் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு பெரியத்தா மகன் தம்பிட்ட கொடுக்க சொன்னாங்க. வரலாறு சொல்லும், சஹாபி அதற்கு பின்பு அதை விற்று காசாக்கி அந்த கடனை திருப்பி அடைத்தார். இது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்கிய மதீனாவினுடைய யதார்த்தமான ஆட்சி முறை. 2 மனிதர் மதீனாவுக்குள்ள வந்துட்டாங்க. மதீனாவில் சுற்றிலும் சில மனிதர்கள் இருந்தார்கள், முனாஃபிக்குகள். ஏன்னா மதீனாங்கிறது யூதர்கள் உண்டு, கிறிஸ்தவர்கள் உண்டு, முஸ்லிம்கள் போல வேஷமிட்ட முனாஃபிக்குகள் உண்டு. முஸ்லிம்களோடு இருக்கும்போது முஸ்லிமாகவும், வெளியே போனால் எதிரிகளோடும் சேர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு கூட்டம். இப்படிப்பட்ட முனாஃபிக்குகளும் உண்டு. அதுல தலைவராக இருந்தவன் உபய் இப்னு சலூல். நமக்கு தெரியும் உபய் இப்னு சலூல். அவன் நேரம் என்ன பண்ணுவான் அப்படின்னா, மக்காவாசிகள்கிட்ட போவான். போய், இந்த மதீனாவாசிகள் உங்களுக்கு உதவுற மாதிரி தெரியும், ஆனா உதவல, ஒட்டு மொத்தமா உங்களை தாக்குறதுக்கு திட்டம் போட்டுட்டு இருக்கிறாங்க, திரைமறைவிலே ஏதோ ஒரு சதி திட்டம் நடக்கிறது, உஷாரா இருங்க அப்படிமா. நேர மதீனாவாசிகள்கிட்ட வருவான். நீங்க அவங்கள அண்ணன் தம்பியா நினைச்சு சாப்பாடுலாம் கொடுக்குறீங்க, நிச்சயம் ஒரு நாள் உங்களுக்கு எதிராக என்ன செய்வான், அவங்க வருவாங்க. நீங்க ஆட்சியையும் உங்க மண்ணையும் அவங்க கையில கொடுத்துட்டு நீங்க இன்னொரு ஊருக்கு போக வேண்டியதுதான். இப்படி இங்க பிரஷரை ஏத்துவான். இந்த வேலையை உபய் இப்னு சலூல் பார்த்து கொண்டிருந்தான். அவருடைய மகனார் சையதுனா அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு, அவனுடைய மகனார் ஹஜ்ரத் அப்துல்லா, சேற்றிலே முளைத்த செந்தாமரை. மக்காவினுடைய வெற்றி ஹிஜ்ரி 8. எல்லாரும் புடைசூழ வர்றாங்க. மதீனாவிலிருந்து மக்கள்லாம் உள்ள வராங்க. மதீனாவுக்கும் மக்காவுக்குமான அந்த எல்லையில ஹஜ்ரத் அப்துல்லா உருவிய வாளோடு நிற்கிறார். நின்று கொண்டு ஒவ்வொரு நபர்களாக வரும்போது, நீங்க போங்க, நீங்க போங்க என்று முகம் பார்த்து அனுப்புகிறார். இறுதியாக உபய் இப்னு சலூல் வருகிறான். அவனை தடுத்து நிறுத்துறாங்க. நீ உள்ள போகக்கூடாது, நீ உள்ள போகக்கூடாது. நீ ஏன் போகக்கூடாது? மக்கால இருந்து வந்த சஹாபிகளை அகதிகள் என்று பேசியவன் நீ. நபி மக்காவில் இருந்து வந்த சகோதரர்கள் என்று சொன்ன போது அகதிகள் என்கிற வார்த்தையை முதலாக பயன்படுத்தியவன் நீ. நபியையும் மக்கா சகோதரர்களையும் அகதி என்று பேசிய நீ இந்த மக்காவுக்குள் வரக்கூடாது. உன்னை நான் விட மாட்டேன், மீறி போனால் கொலை செய்வேன். செய்தி ரசூலுல்லாவுக்கு தெரியுது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தாங்க. வந்து சொன்னாங்க, அப்துல்லா, என்ன இருந்தாலும் உன் தகப்பன் தானே விட்டுவிடு என்றார்கள்.
என்ன இருந்தாலும் உன் தகப்பன் தானே விட்டுவிடு என்றார்கள். எந்த அளவுக்கு மாற்றியது! என்னுடைய மக்கத்து சகோதரர்களை அகதி என்று சொன்னால் அது எனக்கு பிடிக்காது, அந்த வார்த்தையை நீ பயன்படுத்தக்கூடாது. அவர் என்னுடைய சகோதரர். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்த அந்த உஹுவத், அந்த சகோதரத்துவம், ஹதீஸினுடைய அமைப்புகளை நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். ஒரு முஸ்லிம் தனக்கு பிடித்தமானதை தன்னுடைய சகோதரனுக்கும் விரும்பாத வரையிலும் முஸ்லீம் ஆக முடியாது. ஒரு மனிதர் அண்டை வீட்டுக்காரருடைய தொல்லைகளில், அவருடைய தொல்லைகளில் இருந்து அண்டை வீட்டுக்காரர்கள் நிம்மதி பெறாத வரையிலும் இவர் மூமினாக முடியாது. மூமின்னா நான் நோன்பு வச்சேன், 30 நோன்பு வச்சேன், ஷவ்வால்ல அதுக்கு எடுத்தாப்புல 6 நோன்பு, மாசம் 3 நோன்பு, முஹர்ரத்துல 2 நோன்பு, பராத்துல நோன்பு, மேராஜ்ல நோன்பு, எத்தனை நோன்பு வைத்தாலும் சரி, நீ நோன்பு வைத்துக் கொண்டு உன் பக்கத்து வீட்டுக்காரருக்கு தொல்லை கொடுத்தால் உன் நோன்பு பாழ். இது இஸ்லாமிய சகோதரத்துவம். மற்ற மதங்களைப் போல வணக்கங்களுக்கும் வாழ்க்கைக்கும் இடைவெளி உள்ள ஒரு மார்க்கம் அல்ல இது. நான் ஹஜ்ஜுக்கு போயிட்டேன் ஹஜ்ரத், ஆனா கடைசி வரை எங்க அம்மாட்ட சொல்லலையே, கடைசி வரை எங்க அம்மாட்ட சொல்லவே இல்லையே, இதுல பெருமை. நீ அம்மாட்ட சொல்லலன்னா அல்லாட்ட சொல்லல, நீ யார்ட்டையும் சொல்ல மாட்ட, இதான் நடக்கும், இதான் வாழ்க்கை. இதுல சகோதரத்துவம் என்கிறது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்த ஒரு சகோதரத்துவம். நம்ம பார்த்து சொன்னாங்க, தோழர்களே, முஸ்லிம்களே, மூமின்களே, நீங்கள் எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா? நான் நிறைவுக்கு வர்றேன். உங்க மூமின்கள் எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா? ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமுக்கு கண்ணாடி என்றார்கள். இதுக்கு நிறைய அர்த்தம் இருக்கு, நான் ஒரு அர்த்தத்தை மட்டும் சொல்றேன். ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமுக்கு கண்ணாடி. ஏன் ரசூலுல்லாஹ் ஒரு முஸ்லிமை இன்னொரு முஸ்லிமுக்கு கண்ணாடின்னு கம்பேர் பண்ணாங்க? இங்கதான் நாம விளங்குற ஒரு செய்தி. நம்ம ஹவுதுல ஒரு கண்ணாடி இருக்கு, நாம ஒது எடுத்துட்டு முன்னால போய் நிற்போம். நிற்கும் போது முடி அலங்கோலமா இருக்கும், உடனே என்ன செய்வோம்? செய்வோம். தாடி ஒரு மாதிரி இருக்கு, ரைட் பண்ணுவோம். தொப்பி கோணலா இருக்கு, சரி பண்ணிடுவோம். சரியா? அவ்வளவுதான், வந்துருவோம். நான் வந்த பின்னால நீங்க போய் நிக்கிறீங்க. நீங்க போய் நிற்கும் போது கண்ணாடி உங்கள்கிட்ட, நீங்க எவ்வளவு அழகா இருக்கிறீங்க, உங்களுக்கு முன்னால ஒருத்தன் வந்தான், கண்ணங்கரேன்னு இருந்தான், சகிக்கல அப்படின்னு கண்ணாடி உங்கள்ட்ட சொல்லுமா? சொல்லவே சொல்லாது. அப்போ ஒரு முஸ்லிமிடத்தில் குறையை கண்டால் அந்த முஸ்லிமிடத்தில் தான் சொல்ல வேண்டும், அடுத்த ஆள்கிட்ட சொல்லக்கூடாது. கண்ணாடியோடு கம்பேர் பண்ணதுக்கான காரணம். இரண்டாவது, என் முகத்துல ஒரு கொண்டகடல் அளவுக்கு ஒரு அழுக்கு இருந்தா அந்த கண்ணாடி கொண்டகடல் அளவுக்கு தான் காட்டும். முகம் பார்க்கிற கண்ணாடியா இருந்தா, வண்டி கண்ணாடியில பார்த்தா பெருசா தெரியும், பூதமா தெரியும். முகம் பார்க்கிற கண்ணாடியா இருந்தா என்ன குறை இருக்குதோ அந்த குறையினுடைய அளவுக்கு தான் காட்டும், கூட்டி குறைச்சு காட்டாது. முஸ்லிம்கிட்ட ஒரு குறையை கண்டால் அந்த குறை எவ்வளவு அளவோ அதுக்கு தகுந்தாப்புல தான் அவர்கிட்ட பேசணும். அட்வைஸ் பண்றேங்கிற பேர்ல அந்த குறையிலேயே அவரை ஊற வச்சிடக்கூடாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்த ரகசியங்கள், வழிகாட்டும் வாழ்வியல் வழிமுறைகள். அப்ப இந்த சகோதரத்துவம் என்னுடைய வாழ்க்கையில் நான் எதுவெல்லாம் எனக்கு இன்பமாக கருதுகிறேனோ அதை மற்றவர்களுக்கும் கருதுதல். எனக்கு இருக்கிற உணர்வுகள் தான், இன்னும் சொல்ல போனால் என்னுடைய உணர்வை விட எல்லோருடைய உணர்வுகளும் மேலோங்கி இருக்கலாம். அதுதான் யதார்த்தம். அப்ப எனக்கு விருப்பமானவைகள் மற்றவர்களுக்கும் விரும்ப வேண்டும், எனக்கு பிடிக்காத காரியங்களை நான் மற்றவர்களுக்கு செய்யக்கூடாது. இந்த நிலை உருவாக்கி தந்தது ஹிஜ்ரத்தின் மூலமாக. இந்த நிலை தான் மதீனாவுல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்கி தந்த நிலை. இந்த நிலை சமூகத்தில் இருக்குமேயானால் அந்த சமூகம் எந்த காலத்திலும் தோற்காது, அந்த சமுதாயம் எந்த காலத்திலும் பாதிப்புகளை சந்திக்காது. பர்மா அகதிகள் விஷயத்தில், அந்த பர்மாவினுடைய அகதிகள் வருவதற்கு முன்பாக பங்களாதேஷ் தன்னுடைய எல்லையை துறப்பதற்கு முன்பாக துருக்கியினுடைய வேண்டுகோளுக்கு இணங்க வங்காளதேசம் தன்னுடைய எல்லையை திறப்பதற்கு முன்பு வரையிலும் உலகத்திலேயே உதவுகிற மனோபாவம் கொண்ட நாட்டு மக்கள், எந்நாட்டு மக்கள் என்கிற கருத்து கணிப்பில் அமெரிக்கா முதலிடத்தில் இருந்தது. ஆனால் பர்மா விஷயத்தில் அவனுடைய இரட்டை வேடம் உலகத்துக்கு தெரிய வந்த போது துருக்கி பங்களாதேஷினுடைய எல்லையை திறக்க உத்தரவிட்ட பின்பு, அதற்கு பின்புண்டான கருத்து கணிப்பு, உலகத்தில் அதிகம் மக்களை நேசிக்கிற நாட்டு தலைவர்கள் யார், மக்களுக்கு உதவக்கூடிய மனோபாவம் கொண்ட மக்களை கொண்ட நாடு எது என்கிற கணிப்பில் துருக்கி முன்னால் வந்து நிற்கிறது. எங்கே உதவுதல் இருக்குதோ அது எல்லோராலும் மதிக்கப்படும். ஹைருன் நாசி மை யன்ஃபவுன் நாஸ்,
மக்களில் சிறந்தவர் யாரு? மக்களுக்கு யார் பலன் தருகிறாரோ அவர்தான் மக்களில் சிறந்தவர். விளங்குறதுக்காக சொல்றேன், எனக்கு இதுல உடன்பாடு இல்லை, விளங்குறதுக்காக சொல்றேன். ஃபுட்பால் இருக்கு பாருங்க, ஃபுட்பாலுக்கு உள்ள என்ன இருக்கு? காத்து. ஃபுட்பாலுக்குள்ள காத்து இருக்கு. புல்லாங்குழல் இருக்கு பாருங்க, அதை வாயில வச்சு ஊதுவோம், காத்து தான். ஆனா அதுல இருந்து அழகான இசை என்ன செய்யும்? ஒரு ரம்யமான ஒரு சவுண்ட் வெளியே வரும். ஏன்? புல்லாங்குழல் வாங்கிய காற்றை இசையாக வெளியே தெரிகிறது, எனவே அதை வாயில தூக்கி வச்சு ஊதுறோம். ஃபுட்பாலு வாங்கின காத்த உள்ளேயே வச்சிருக்கு, அதனால காலில் போட்டு உதைக்கிறோம், அவ்வளவுதான். யாரு தனக்குன்னு எல்லாம் வச்சிருக்கானோ அவன் மிதிக்கப்பட வேண்டியவன். யார் எல்லாவற்றையும் பிறர்க்காக வாழ முற்படுகிறானோ அவன் சமூகத்தில் போற்றப்படக்கூடியவன். இந்த பாடத்தை உலகத்திற்கு தந்தது ஹிஜ்ரத். இதான் இஸ்லாமிய சகோதரத்துவம். அல்லாஹ் இந்த மேலான சகோதரத்துவத்தை நம்முடைய வாழ்விலும் நம்முடைய குடும்பத்தார்களுடைய வாழ்க்கையிலும் கொண்டு வர அருள் புரிவானாக என்கிற பிரார்த்தனையோடு நான் நிறைவு செய்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.